இவ்வுலகம் இந்திர ரமிழ்தம் இயைவது ஆயினும் இனிதன தமியர் உண்டலும் இளரே என்ற பாடல் அடிகளுக்கு உரியவர் புறநானூற்று. இந்த பாடலுக்கு உரியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. அப்ப கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி தான் இந்த பாடலை பாடினார். புரியுது இல்லையா? தமக்கென முயலானோன் தான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. அப்ப அந்த உண்மை தமிழர்கள், உண்மை தமிழ் சான்றோர்களினுடைய பண்புகள் குறித்து புறநானூற்றில் முதலாக பாடினது அவர்தான். சரி, கரிகால வளவனுடைய இயற்பெயர் திருமாவளவன். நம்ம தான் கரிகால வளவன், அவனுக்கு பேரு திருமாவளவன் தான். என இலக்கியங்கள் அனைத்தும் அரிமான்னா அணங்குடை துப்பின் திருமாவளவன் என்றே அவனை புகழும். புரியுது இல்லையா? அவன் சூழ்ச்சியால் சிறை வைக்கப்பட்ட போது அவன் சிறையில தீ பிடிச்சிச்சு. அந்த தீயில அவனுடைய கால்கள் என்ன போச்சு? கரிஞ்சு போச்சு. அப்ப கரிந்த கால்களை உடையதால் கரிகாலன் என்று காரண பெயரோடு என்ன பண்ணான்? அழைக்கப்பட்டான் அப்படின்னு சொல்றாங்க. புரியுது இல்லையா? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி பழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடல் அடியில் யாருடைய முன்னோர்கள் பற்றிய குறிப்பு இருக்குன்னு கேட்பாங்க. ஏன்னா காற்றினுடைய திசையறிந்து களம் செலுத்துகிற தன்மையை பெற்றிருந்தவர்கள் கரிகாலனுடைய முன்னோர்கள். புரியுது இல்லையா? அதை பாடின புலவர் பேரு வெண்ணி குயத்தியார். வெண்ணி குயத்தியார் என்கிற புலவர். இவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கரிகால வளவனுடைய வெண்ணிப்போர் வெற்றிகள் குறித்து நிறைய பாடியிருக்காங்க. நீங்க நிறைய புலவர்களுக்கு பேர் தெரியல அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பயன்படுத்துற உவமைகளை வச்சோ அவங்க பாடின பாடலுடைய பாடு பொருளை வைத்தோ பேர் கொடுத்துக்கிட்டாங்க. புரிதல? இப்ப ஒரு அம்மா காக்கையை பத்தியே பாடிச்சு. அந்த அம்மாவுக்கு பேர் என்னது? காக்கை பாடினியா. ஒரு அம்மா வெள்ளி வீதிகள் அலைந்து தெரிந்து பாடினேன்னு சொல்லுது, அது பேர் வெள்ளி வீதியா. செம்புல பயில் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவேன்னு பாட்டு எழுதினாரு. ஆனா அவர் பேர் என்னன்னு தெரியல. அவர் பேர் செம்புல பயல் நீரார். அவர் பயன்படுத்தின உவமையை வச்சு. ஒரு அம்மா குப்பை கோழியை பத்தியே பாடுச்சு. அந்த அம்மா பேரு குப்பை கோழியார். புரியுது இல்லையா? தேய்புரி பழங்கயிறுன்னு ஒரு உவமை ஒரு அம்மா அதாவது தேய்புரி பழங்கயிற்றியனார். அப்ப பேர் தெரியலன்னா நம்மளால விட மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு பாட்டு வரிய வச்சோ இல்ல அவங்க பயன்படுத்தின உவமைகளை வச்சோ அவங்களுக்கு என்ன பண்ணிடுறது? நம்மளே பேர் கொடுத்துருது. எதுக்கு பேர் இல்லைன்னா பரவாயில்ல, நாங்க தர்றோம் அப்படின்னு பேரை கொடுத்துரு. அது மாதிரி அப்ப அதிகமாக உவமைகளை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணாங்க? பேர் கொடுத்தாங்க. சொல்றது புரியுது இல்லையா? சரி, எத்தனை பாட்டு அதுல மென்ஷன் பண்ணிருக்கீங்க? புறநானூறு 4 இப்ப 5வது. இங்க பாருங்க, நான் ரொம்ப முக்கியமா இருக்குது மட்டும்தான். அதனால எழுதுற பாட்டு வரிய கவனமா நினைவு வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பாட்டு வரிய முழுசா மனப்பாடம் பண்ண வேணாம் சார். அப்படியே அப்டேட்டா மனப்பாடம் பண்ணி சொல்லணுமான்னா தேவையில்லை. அந்த பாட்டு என்ன சொல்லுது, அதை யாரு பாடியிருக்கா, அது எந்த நூல்ல இருக்கு, இதுதான் கொஸ்டின். புரியுது இல்லையா? இப்ப தமக்கென முயலானோன் தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் இடம்பெறும் நூல் அகநானூறு, புறநானூறு, 10 பரிபாடல். அப்ப ஆன்சர் என்னது? புறநானூறு. அர்த்தம் புரியுது இல்லையா? அதான் கேட்பான். புரியுது இல்லையா? வழி மிகின் வழி இல்லை. யார் சொன்னா? வழின்னு இந்த வழி என்னது? காற்று. இந்த வழி என்னது? பெயின், உடம்புல இருக்க வலி. வழி மிகின் வழி இல்லை என்ற பாடல் அடியின் மூலம் காற்றின் ஆற்றலை பற்றி பாடிய புலவர் யாரு? வரு ஐயூர் முடவனார். படிச்சிருக்கீங்களா புக்ல? வழிமிகின் வழி இல்லை என்ற பாடல் அடியின் மூலம் காற்றின் ஆற்றலை பற்றி வழிமிகின் வழி இல்லை என்ற பாடல் அடியின் மூலம் காற்றின் ஆற்றலை பற்றி பாடிய புலவர் காற்றின் ஆற்றலை பற்றி பாடிய புலவர் ஐயூர் முடவனார். நீங்க இத சொல்லுங்க. நெல்லும் உயிரன்றே. அடுத்து என்னது? நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே
யார் பாடினது? மலர்தலை உலகம். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்ற பாடலடியை பாடிய புலவர் புறநானூற்றில் மோசிகீரனார். கேள்விப்படுறீங்களா? புலவர் பேரு நெல்லும் உயிர் கிடையாது, நீரும் உயிர் கிடையாது. மன்னனோட குற்றமற்ற ஆட்சியில் நீங்கி இருக்கிற மக்களே உயிராக கருதப்படுவாங்க. அது சொல்லுவாங்களே, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். அப்ப குடிமக்கள் உயர்ந்தால்தான் அரசனே உயர்வு ஏற்படும், உண்டு இல்லையா? அப்ப மன்னன் ஒரு நாட்டினுடைய குற்றமற்ற ஆட்சியை வைத்திருந்தால் மட்டும்தான் அந்த மக்கள் உயிர்ப்போடு இருப்பதாக கருதப்படுவாங்க. புலவர் பேர் என்னது? மோசிகீரனார். எந்த நூல்ல இருக்கு? புறநானூற்றுல. அந்த ஈன்று புறந்தருதல் எண்தலை கடனை சொல்லிட்டனா? சொல்லலையா? இல்ல இதுல எழுதுறப்ப சொல்லலையோ? சரி, அடுத்து எழுதிக்கோங்க. ஈன்று புறந்தருதல் எண்தலை கடனே. அது அந்த உலகத்துல 5 பேருக்கு என்னென்ன கடமைன்னு சொன்னாங்கல்ல, 5 கடன். கடன் மீன்ஸ் கடன்னா கடமை, கரெக்ட். ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்ற பாடல் அடியின் மூலம் ஐவர் கடன்னா இந்த உலகத்துல 5 பேருடைய கடமை. பாடிய புலவர் யாரு? பொன்முடியார். அப்ப நான் என்ன சொன்னேன், ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தையை பெற்றுக் கொடுப்பது தாய்க்கு கடமை. அந்த குழந்தைய நல்ல கல்வி வேள்விகளில் சிறந்தவனாக மாற்றுவது அந்த குழந்தையோட தந்தைக்கு கடமை. அவனுக்கு போர்க்களத்தில் போர் செய்யும்படியான படைக்கருவிகளை வடித்து கொடுப்பது அந்நாட்டினுடைய கொல்லருக்கு கடமை. அவனுக்கு நல்ல அறிவுரைகளை நல்கி நாட்டின் நல்ல குடிமகனாக மாற்றுவது அரசனுக்கு கடமை. போர்க்களத்தில் யானைகளோடு போரிட்டு நாட்டுக்கான வெற்றியை ஈட்டி தருவது அவனுக்கே, அந்த காளைக்கே கடமை. இதை சில நேரம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பொறுத்துக்க மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு புரியுது இல்லையா? பொறுத்துக்க மாதிரி கொடுத்து ஒன்னோட என்ன பண்ண சொல்லுவாங்க, மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இப்ப சார் உங்களுக்கு 8th 9th 10th 11th கொஸ்டின் எழுதிட்டீங்களா? கிராமர், இலக்கணம் 10th எழுதலையோ? முடிச்சிட்டீங்களா? 11th 12th கொடுத்துருக்காங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் 6th 7th 8th கொடுத்துருந்தாங்க, எழுதிட்டீங்க. இப்ப 9th 10th 11th 12th கிராமர் ஃபுல்லா எழுதிட்டீங்களா? டவுட் இருக்கா? நீங்க எழுதணும்ல, எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு டவுட் வரும். நீங்க கேட்க வரும்போது கிளாஸ்ல கிளாரிஃபை பண்ண முடியும். நீங்க ஓரளவுக்கு எப்படி எழுதுவீங்க? ஒரு நாளைக்கு இத்தனை கொஸ்டின் எழுதுவீங்களா இல்ல எப்படி? ஒரு புக்லெட்டே இருக்கா? இல்ல அப்பப்ப ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு போட்டு பாப்பீங்களா எப்படி? ஓ, 100 கேள்வி இதுவே போதும். ஃபுல்லா நீங்க எழுதி பாத்தீங்கன்னாலே ஓரளவுக்கு வந்துடும். எனக்கு என்னன்னா 11th 12th கொஞ்சம் பாத்துட்டீங்கன்னா அதுல கொஞ்சம் கிராமர், இந்த மேடம் கேட்டாங்க லாஸ்ட் டைம் கிளாஸ்ல கூட, உள்ளுறைவமம், இறைச்சி, சில கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கும். அது நீங்க டவுட் கேட்டு கிளாரிஃபை பண்ணிப்பீங்களே நான் நினைச்சேன். திருக்குறளும் நாலடியாரும் அமைந்த பாவினம் வெண்பா. வெண்பாவே வல்லியோ? ஆமா, ஆசிரியப்பா, அகவற்பா, கலிப்பா, வஞ்சிப்பான் வெண்பா. ஏன்னா புக்ல இருக்குல்ல, திருக்குறளும் நாலடியாரும் வெண்பா, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சங்க இலக்கியங்களும் பெருங்கதையும் ஆசிரியப்பா. புரியுது இல்லையா?
கலித்தொகை கலித்தொகை கலிப்பா. அது மாத்திக்கோங்க, சாட்டி சொல்லிருங்க. இந்த ஆசிரியப்பா அகவற்பா, ஆசிரியப்பா டி எடுத்துட்டு வேணா அல்ல அகவற்பா கூட இருக்கட்டும். ஆனா அகவற்பான ஆசிரியப்பான்னு தெரியணும்ல. ஆசிரியப்பான்றதை வேணா அழிச்சு விட்டு வெண்பான்னு போட்டு வச்சுக்கோங்க. ஆன்சர் வெண்பா தான். நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு தடவை. ஏன் வெண்பா ஓசை சொல்லும் போதே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமா தானே? பாவகை வரும்போதே. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டா நீதி இலக்கியங்கள் அனைத்து வெண்பாவால் பாடப்படும். ஏன்னா அதெல்லாம் செப்பல் ஓசை, கட்டளையிட்டு சொல்றது. நீ இப்படிதான் வாழணும், நீ இப்படிதான் இருக்கணும் அப்படி. ஆனா ஆசிரியப்பா அகவல் ஓசை, கேட்டா கேளு கேட்காட்டி போய் தொலைம்பாங்கல்ல, அது மாதிரி நான் சொல்றேன், நீ கேட்டா கேளு கேட்காட்டி போ. ஆனா ரெண்டும் சொல்லுதல் தான். கட்டளையிட்டு சொல்லுதல் வேற, சொல்லுதல் வேற உண்டு இல்லையா? அதன் அடிப்படையில் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த போலாமா? அடுத்தது வாங்க. அடுத்த பாடல் அடி. அப்ப ஐவர் கடன் போட்டீங்களா? ஐவர் கடன் மீன்ஸ் ஐவர் கடமை. நீங்க கடன்னா கடன் கொடுக்குற நினைச்ச கூடாது. இந்த இடத்துல கடன் என்பது 5 பேருடைய கடமை குறித்து பேசுவது. ஓகேவா? அடுத்தது போலாம். தமிழருடைய அறிவியல் சிந்தனைகள்னு ஒரு பாடம் படிப்பீங்க, புரியுது இல்லையா? அதுல வானியல் அறிவு, விண்ணியல் அறிவு, மண்ணியல் அறிவு, அப்படி நிறைய ஒரு கருவியல் அறிவு அப்படி வரும். அதுல 2 பாட்டு வரி கம்பல்சரி கொஸ்டினுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு மட்டும் இல்ல, டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஆர்பி எல்லா எக்ஸாமுக்குமே அது என்னது யூஸ் ஆகும். அவங்க ஒரு இடத்துல சொல்றது எத்தனாவது பாட்டு வரி? எழுத போறது 7th ஒன்னா, எழுத போறது 8th ஒன்னா? எங்க அந்த வரி கவனிச்சிருக்கீங்களான்னு. உருமிடத்து உதவா உவர்நிலம் என்ற பாடல் அடியின் மூலம் மண்ணியல் அறிவு பற்றி பேசும் நூல் புறநானூறு. இவங்க உருமிடத்து உதவா உவர்நிலம்னா எந்தவித விளைச்சலையும் தராத உவர்நிலம். உவர்நிலம் மீன்ஸ் கலர் நிலம். கலர் நிலம் மீன்ஸ் உப்புத்தன்மை உள்ள நிலம். அப்ப உப்புத்தன்மை உள்ள நிலத்துல ஏதாவது வளருமா? வளராது. அப்ப அந்த கலர் நிலத்தை தான் உவர் நிலம் சொல்றாங்க. அப்ப உருமிடத்து உதவா உவர் நிலம், உருமிடத்து உதவா உவர் நிலம் என்ற பாடல் அடியின் மூலம், ஒருமிடத்து உதவா உவர் நிலம் என்ற பாடல் அடியின் மூலம் எந்தவித விளைச்சலையும் தராத உப்புத்தன்மை உள்ள நிலம் பற்றி குறிப்பிடும் நூல். எந்தவித விளைச்சலையும் தராத உப்புத்தன்மையுள்ள உவர்நிலம் பற்றி குறிப்பிடும் நூல். எந்தவித விளைச்சலையும் தராத உப்புத்தன்மை உள்ள உவர்நிலம் பற்றி குறிப்பிடும் நூல். பட்டீங்களா? அப்ப நிலத்து மண்ணியல் அறிவு பற்றி இந்த நூல் சொல்லுது. ஓகேவா? இன்னொன்னு கவனிங்க. இன்னைக்கு ஆள் இல்லாத உளவு விமானங்கள் இருக்கா? ட்ரோன்ஸ் இருக்கா? நிறைய ட்ரோன்ஸ் எல்லாம் ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு போய் ஒற்று ஆராய்ஞ்சு உளவு பார்க்கிற அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் உண்டு. இப்போ கூட சீனா இந்தியாவுக்கு அனுப்புதுன்றா, இந்தியா அமெரிக்காவுக்கு அனுப்ப, அமெரிக்கா இந்தியாவுக்கு அனுப்புதுன்றா. இந்த ஆள் இல்லாத உளவு விமானங்கள் இப்ப இல்ல, ஆமா அப்பயே இருந்துச்சுன்னு சொல்லி புறநானூறு சொல்லு. அது என்ன பாடல் அடி சொல்றாங்க அப்படின்னா, ஆசிரியர் தேவையில்லை, இந்த பாடல் அடிகளுக்கு தேவையில்லை, நூல் மட்டும் தான் கேட்பாங்க. என்ன அறிவை உணர்த்துதுன்னு கேட்பாங்க. அப்படி சொன்னா இது மண்ணியல் அறிவு. ஓகேவா? வளவன் ஏவா வானூர்தி. இது மீனிங் என்ன? ஏதாவது புரியுதா? வளவன்னா தேர ஓட்டுறவன், தெரியுமா? தேர் ஓட்டுறவனுக்கு பேரு வளவன். வளவன் ஏவா வானூர்தினா ஆள் இல்லாத உளவு விமானங்கள் அக்காலத்தில் இருந்ததை பற்றி புறநானூறு சொல்லு. அர்த்தம் புரியுதா? அப்ப எழுதிக்கோங்க, வளவன் ஏவா வானூர்தி என்ற பாடல் அடியின் மூலம், வளவன் ஏவா வானூர்தி என்ற பாடல் அடியின் மூலம்
என்ற பாடல் அடியின் மூலம் ஆளில்லாத உளவு விமானங்கள் அக்காலத்தில் இருந்ததாக ஆளில்லாத உளவு விமானங்கள் அக்காலத்தில் இருந்ததாக கூறப்படும் நூல். எந்த நூல்? புறநானூறு. ஓகேவா? புறநானூறுல அதை வச்சு கேட்பாங்க. அடுத்த பாடலடி. லாஸ்ட் கிளாஸ் நான் 2 வரி சொல்லி மென்ஷன் பண்ணி பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். மேடம் கூட சொன்னாங்களே ஆன்சரே சொல்லிட்டாங்களே. என்ன பாட்டு வரி? செல்வத்து பயனே ஈதல். உங்ககிட்ட செல்வம் இருக்குன்றதுக்கான விஷயமே எழுதிட்டீங்களா? இல்ல மேடம், நீங்க சொன்னீங்க, நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சு சொன்னீங்க. அதுக்கப்புறம் சரி சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்து 9 நாளி உடுப்பவை 2. அது என்ன 9 நாளி உடுப்பவை 2? நீ எவ்வளவு செல்வம் வளமுடையவனாக இருந்துக்கோ, ஆனா உன்னால 4 அளவுக்கு மேல உண்ண முடியாது. 1.5 கிலோக்கு மேலே சாப்பிட போறீங்க ஒரு நேரத்துக்கு, கண்டிப்பா சாப்பிட முடியாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, 2 ஆடைகளை தவிர உன்னால எந்த ஆடைகளும் உடுத்த முடியாது. மேலாடை கீழாடை. இல்ல எனக்கு பணம் இருக்கு, தலையில 4 ட்ரெஸ் மாட்டிக்குவேன், இல்ல காலில் 2 ட்ரெஸ்ஸையும் மாட்டிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா அது என்னது? உலக இயல்புக்கு பொருந்தாது. ஆமாவா? என்கிட்ட 4 வீடு இருக்கு, முத வீட்டுல தலையை வைப்பேன், 4ஆவது வீட்டுல காலை நீட்டுவேன். அப்படி படுக்க முடியுமா? நீ எவ்வளவு படுத்து. அப்ப என்னதுன்னா நிலையாமை. நீ உனக்கு எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, நீ 4 அளவு தான் உண்ண முடியும், 2 ஆடைகளைத்தான் உடுத்த முடியும். இது உலகியல் நியதி. புரியுது இல்லையா? எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு பொருள் இருந்தாலும் நீ. அதனாலதான் ஔவையார் கூட நிறைய இடத்துல வருந்தி இருக்கா. நிறைய இடத்துல பாட்டு பாடி அந்த அரசர்களை மகிழ்வித்து அவன் கொடுக்குற பொருளை போய் வாங்கி உண்ணும் மாதிரி இந்த இறைவன் நம்மளை என்ன பண்ணிட்டான், படைச்சிட்டானே அப்படின்னு சொல்லி. புரியுது இல்லையா? அதனாலதான் பழுமரம் நாடும் பறவை போல வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை. அரசனும் சும்மா பாட்டு கேட்டுலாம் கொடுக்க மாட்டான். பாட்டுக்கு எவ்வளவு தரம் இருக்கோ தரத்திற்கு ஏற்றவாறு பொருளை பரிசாக கொடுப்பான். அதுக்காக எல்லாரும் பாடினவங்களுக்கு ஒரே மாதிரி பரிசெல்லாம் கிடையாது. அவங்க பாட்டுல எவ்வளவு சுவை இருக்கு, எவ்வளவு உண்மையை பாடியிருக்காங்க அப்படின்னு. அதுக்காக அரசனை 2 டோஸ் எக்ஸ்ட்ரா வச்சு பாடினா அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் அப்படிலாம் பாட முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு பாடி உண்மை புகழாக இருந்துச்சுன்னா அதை அதுக்கேற்ற மாதிரி பரிசு கொடுப்பான். புரியுது இல்லையா? அதனாலதான் அதியமான் மீது கோபம் கொண்டு தனக்கு கொடுக்கிற பரிசிலை தாமதப்படுத்தினதுக்காக அறச்சீற்றத்தோடு அவ்வை பாடிய வரி என்னது? கேள்விப்படுது இல்லையா? அவ என்ன சொன்ன அதியமான்ட்ட? எத்திசை செல்லினும் அத்திசை சோரே. அர்த்தம் புரியுதா? அதாவது இந்த அம்மா பாடிச்சு, இந்த அம்மா பாடிருச்சு, பரிசுக்கு வெயிட் பண்ணுது. பின்னாடி வர்ற புலவருக்கெல்லாம் பரிசு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு பரிசே கொடுக்கல. டெய்லி கூட்டு போறான், சாப்பாடை போடுறான், தூங்க வைக்கிறான் கெஸ்ட் ஹவுஸ்ல, திரும்ப கூட்டு வரான், சாப்பிட வைக்கிறான், அவைக்கு கூட்டு வர்றான், திரும்ப கூட்டு போறான். இது ஒரு 10 நாளா பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கே ஒரு இதாகி போச்சு. இவன் நம்மளை என்ன நினைச்சான்னு தெரியல. சோத்த போடுறான், தூங்க வைக்கிறான், கூட்டு வர்றான், சோத்த போறான், தூங்க வைக்கிறான், கூட்டு வர்றான். இவன் நம்மளை என்ன நினைச்சுக்கிட்டான்? இவனுடைய அவையில கிடைக்கிற இந்த அறுசுவை உணவை உண்பதற்காக நம்ம இங்க இருக்கோம். நம்ம பரிசை கொடுத்தா நம்ம பாத்துக்கு என்ன பண்ணிடலாம், கிளம்பி போயிடுவான். ஆனா இவன் நம்மளை என்ன நினைச்சான்னு தெரியல. இந்த சாப்பாட்டுக்காக அவனுடைய அவையில இருக்கேன், இருக்கட்டும் மறுநாள் பேசிக்கலாம்ட்டு மறுநாள் அவைக்கு போயிட்டான். அவைக்கு போய் அரசன்ட்ட கேட்டா என்னது, வாயில் காவலன்ட்ட கேட்கிறான், உங்க அரசன் என்னை பத்தி என்னதான் நினைக்கிறான்? நான் பெரும் புலவர், திறமை கொண்ட ஒரு பெண்பார் புலவர். உன் அவையில் இருக்கிற அறுசுவை உணவுக்காக நான் என்ன பண்ணல, இங்க இருக்கல. எத்திசை செல்லினும் அத்திசை சோறேன்னா, எந்த திசை போனாலும் எனக்கு சோறு போடுறதுக்கு வள்ளல்களும் அரசர்களும் காத்திருக்காங்க, இதை அரசனுக்கு சொல்லு அப்படி. அப்புறம் அதிகமான அது என்னது, உண்மையை உணர்ந்து வந்து மன்னிப்பு கேட்கிறான். அப்படிலாம் கிடையாது, பரிசை கொடுத்துட்டா நீ என்ன பண்ணிடுவ, படாரு கிளம்பி அங்கிட்ட அது பாடித்தானே தெரியுது பாவா அங்கட இல்ல, அவங்க பாடிக்கிட்டு தானே இருக்காங்க. அதாவது பாணர் குலத்தை சார்ந்த பெண்ணு பரிசை வாங்கிட்டு அடுத்த ஊருக்கு போய் பாடிட்டு அடுத்து பரிசு வாங்கி பொருள் வாங்கி வறுமை நீங்கி வாழ்றதுதான் அவங்களோட வேலை.
தப்பாலாம் சொல்லல, நீங்க வேற. நீ செய்கிற பார்த்தா நான் மதுரை பேச்சு வழக்கில் சொல்லிட்டேன், இயல்பா வந்துருச்சு மொழி நடையில. அப்ப அது நீங்க சாமி பாட போயிருவீங்க. அதனால சில காலம் என்னுடைய அவையில உங்களை தங்க வச்சு உபசரிப்பு செய்யணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், இருக்க வச்சேன். உங்களுக்கு பரிசில் கொடுக்க தாமதப்படுத்தினேன். ஆனா கொடுக்க உங்களுக்கு ஏற்கனவே எடுத்து வைத்த பரிசு, நீங்கள் பாடிய பாடல் அளவுக்கேற்ற பரிசு நான் என்ன பண்ணிருக்கேன், ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு ஏடிஎம் கார்டை கொடுத்த உடனே அந்த அம்மா வாங்கிட்டு போனதாக வரலாறு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டா, புலவராக இருந்தாலும் கூட அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, தன் வாழ்வதற்காக ஒரு அரசனை பற்றி இல்லாத பொல்லாதை பாட மாட்டாங்க. அதனாலதான் ஒரு புலவன் புறநானூற்றில் எழுதுனா, வாழ்தல் வேண்டி பொய் கூறேன் மெய் கூறுவல் யான். வாழ்றதுக்காக நீ எனக்கு அதிகமா அமௌண்ட் கொடுப்பேன்றதுக்காக உன்னை பத்தி நான் என்ன பண்ண மாட்டேன், இல்லாததெல்லாம் நான் பாட மாட்டேன், உண்மையை பத்தி மட்டும் தான் நான் பாடுறேன். புரியுது இல்லையா? அப்ப நாடாளும் மன்னருக்கும் ஒரு பாடாளும் புலவர்களுக்கும் இருந்த உறவு நிலை பற்றி அந்த பாட்டு மென்ஷன் பண்ணும். அந்த வரியை வேணா எழுதிக்கோங்க. எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று அறச்சீற்றத்துடன் அதியமானுடன் பாடிய புலவர் ஔவையார். எத்திசை செல்லினும் அத்திசை சோரே. நல்லா இருக்குல்ல வரி? அப்படி இது வேறையா? இல்ல மறந்தது வீட்டுல போய் சொல்லிடக்கூடாது. ஆமா தானே, எத்திசை செல்லினும் அத்திசை. அப்பா அப்படியே போயிட்டு வாப்பா, எங்க சோறு போறாங்கன்னு அங்க இருந்து கேட்டுறாரு. அதுதான் எல்லாமே புறநானூறு தான். எந்த பாட்டு இடம்பெறுதா? நீங்க இப்ப நான் சொல்றது எல்லாமே புறநானூறு தான். கண்ணை மூடிட்டு பாடலடி மென்ஷன் பண்ணா இது புறநானூறுல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சா போதும். இப்ப கூட போன வாரம் நடந்த எக்ஸாம்பிள் கூட கேட்டான், இந்த பாடலை பாடினது யாரு அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணி புலவர் யூனிட் 8ல கேட்டாங்க. எழுதிங்களா? மொத்தம் எத்தனை பாட்டு வரி இருக்கு? 10. செல்வத்து பயனே ஈதல் 9 நாளி உடுப்பவை 2. அடுத்தடுத்த வரி தான் ஒரே பாடல்ல வரும், ஆனா அடுத்தடுத்த வரி வேற வேற வரி. செல்வத்து பயனே ஈதல் சொன்னா எழுதுவீங்களா? எழுதி போடவா? எழுதலாமா? செல்வத்து பயனே ஈதல். அடுத்தது கீழே எழுதுங்க தனியா, 9 நாளி உடுப்பவை 2 என்று புறநானூற்றில் பாடியவர் நக்கீரர். 9 நாளி உடுப்பவை 2. நக்கீரர் 4 பேர் இருக்காங்க மேடம். அது எந்த நக்கீரர் நமக்கு தெரியாது. புரியுது இல்லையா? ஔவையார் 6 பேர் இருக்காங்க. அப்படி டஜன் கணக்குல இருந்திருக்கு, ஒன்னும் தெரியல நமக்கு. இது 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 இவங்க இதை பாடி இருப்பாங்களா, அவங்க அதை பாடி இருப்பாங்களா, அதெல்லாம் தெரியாது. ஆனா நக்கீரர், புரியுது இல்லையா? புறநானூற்றுல இருக்கு. சங்க காலத்தில் வாழ்ந்த அடுத்து மொத்தம் எத்தனை எழுதிருக்கீங்க? 11. அந்த 11ல 2. ஓகே. ஆமா ஆமா சிஸ்டர். இந்த 3 பாட்டு வரி இருக்கு, எழுதிக்கோங்க. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய.
பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய. இதுல அடிக்கடி ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த துகிர்னு அண்டர்லைன் பண்ணி இந்த துகிர் எதை குறிக்குதுன்னு கேட்பாங்க. அப்ப பவளம். கரெக்ட். புக்ல வாசிருக்கீங்களா? பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய. ஆமா, பாடல் அடி கேப்பா, ஆசிரியர் கேட்பா. ஆசிரியர் மென்ஷன் பண்ணிருக்கிறனால கீழே எழுதிக்கோங்க. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய என்ற பாடல் அடியின் மூலம் என்ற பாடல் அடியின் மூலம் அக்காலத்தில் உள்ள செல்வ வளம் குறித்து அக்காலத்தில் இருந்த செல்வ வளம் குறித்து பாடிய புலவர் கண்ணாகனார். புலவர் கண்ணாகனார். 3 சொல்லி இன்னும் 3 சொல்லின தன்னகரம். ஓகேவா? அடுத்து பாடல் அடி மென்ஷன் பண்ணுங்க. இல்லையாச்சா? அடுத்த பாட்டு வரி மொத்தம் 12 இருக்கா? 12 இருக்கா? 12 11? அந்த இடையில ஒண்ணு சொன்னது எழுதல. எழுதிக்கோங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குடப்புலவியனார். இந்த உலகத்துல உணவு கொடுத்தவங்க எது கொடுத்ததுக்கு சமமாவாங்க? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டின்னா என்ன அர்த்தம்? ஆனா இதே வரி எங்க இருக்கு? இதே பாடலடி அறமெனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள், மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் முறையிலும் கண்டது இல்லு மணிமேகலை சொல்லுது. புரியுது இல்லையா? மண்ணுயிர் ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று மணிமேகலை சொல்லுது. அப்ப ஒருவேளை நூல் பேர்ல கேட்டாங்கன்னா சங்க இலக்கியத்துல அது புறநானூறு. காப்பியத்தின் அடிப்படையில் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அது மணிமேகலை. அப்ப புறநானூற்றில் இந்த பாடலடி இடம்பெற்றிருக்கு, அங்கே இடம்பெற்றிருக்கு. ஆனா புறநானூற்றில் இதை பாடியவர் யாருன்னு கேட்டா குடப்புலவியனா. குடபுலவியனார் பாடின பாட்டு வரி. எழுதிங்களா? அடுத்து எழுதுங்க. உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும். உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கல்வி கற்கும் முறை பற்றி
ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் பாடிய பாடல் இடம்பெறும் நூல் புறநானூறு. ஒற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கல்வி கற்கும் முறை பற்றி புறநானூற்றில் பாடிய புலவர் ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் மன்னன் பிளஸ் பன்னன் புலவராக இருந்து பாடிருக்கார். அடுத்த லாஸ்ட் பாடலடி எவ்வளி நல்லவர் ஆடவர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவ்வளி நல்லை வாழிய நிலனே. எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே என்ற பாடல் அடியின் மூலம் வேளாண்மை தொழிலின் சிறப்பு பற்றி பாடிய புலவர் ஔவையார். வேளாண்மை தொழிலின் சிறப்பு பற்றி பாடிய புலவர் வேளாண்மை தொழிலின் சிறப்பு பற்றி பாடிய புலவர் யாரு? ஔவையார். சரி, எதுக்கு சொன்னாங்க? எந்த நிலத்தில் ஆடவர்கள் நல்லவர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் வாழுகிற நிலமும் நல்ல நிலமாக இருக்கும். ஏன் அப்படி சொன்னாங்க? அப்ப ஆண்கள் வாழ்ற நிலம் மட்டும் நல்லவங்களா இருக்குன்னு அர்த்தமா? எந்த நிலத்திலெல்லாம் ஆடவர்கள் நல்லவர்களாக இருக்காங்களோ அவர்கள் வாழுகிற நிலமும் நல்ல நிலமாக இருக்கும். அப்ப அந்த நிலத்தை பண்படுத்தி பயிர் விளைவித்து என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு வேளாண்மை தொழிலை அவர்கள் பெருக்கி இருப்பாங்க. அதுக்காக அவர் மென்ஷன் பண்ணி சொன்ன வார்த்தை எந்த நூல்ல இருக்கு? புறநானூறுல இருக்கு. ஓகேவா? அப்ப மொத்தம் எத்தனை பாடல் அடி? மொத்தம் 15. ரைட். அடுத்த போலாமா? அடுத்த சைடு ஹெட்டிங் போடுங்க. இனி வரதான் இதுல தான் நிறைய பாட்டு வரி இருக்கும். மற்றதெல்லாம் சும்மா சிம்பிளா இருக்கும். என்னவோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் அதே மாதிரி பாட்டை நீங்க மனப்பாடம் பண்றதுல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். என்ன சொல்லுது, அது எந்த நூல்ல இருக்கு, அது என்ன புலவர் பாடியிருக்காங்க, அது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? நீங்க மற்றதுக்கு படிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எழுதிக்கோங்க. அடுத்தது நற்றிணை. அடுத்த பாடல் அடி ஹெட்டிங் போடுங்க. நற்றிணை. இந்த வரி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நார்மல். ஆனா இங்கதான் இருக்கின்றது பல பேருக்கு தெரியாது. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர். அர்த்தம் புரியுதா? ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? தன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் நஞ்சை பெய்தாலும் வாங்கி உண்பவர்கள் இவ்வுலகத்தில் நனிநாகரிக தன்மை கொண்டவர்கள். கரெக்ட். ஆனா இதே திருக்குறளும் சொல்லியிருக்கு, பெயக்கண்டும் நஞ்சுண்ட அமைவ நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்று திருக்குறளும் சொல்லுது.
ஆனா இந்த பாட்டு வரி தான் எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பாங்க. அப்ப பாடல் அடியில ஒண்ணு நற்றிணையில முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர். எழுதிக்கோ. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர் என்ற பாடலடியின் மூலம் பண்டைய தமிழரின் என்ற பாடலடியின் மூலம் பண்டைய தமிழரின் நனிநாகரிக தன்மை பற்றி பண்டைய தமிழரின் நனிநாகரிக தன்மை பற்றி கூறும் நூல் இது. அப்ப எந்த நூல்ல இது இருக்குன்னு கேட்டா நற்றிணையில. அடிக்கடி இந்த எக்ஸாம்ல எல்லா எக்ஸாம்லயும் மென்ஷன் பண்ணி இந்த பாட்டு வரி என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஆசிரியர் புலவர், அது ஆசிரியர் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம் பார்த்து சொல்றேன். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் முன்னூத்தி 55வது பாட்டு. ஆசிரியர் பேர் இல்ல, அது யார் பாடினதுன்ற குறிப்பு கிடையாது, சொல்லல. ஓகேவா? அப்ப இந்த பாட்டு வரி நமக்கு முக்கியம். ஏன்னா பண்டைய தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அன்போடு அப்படின்றதுக்கான விஷயத்த மென்ஷன் பண்ண. அடுத்து செகண்ட் ஒன், அல்லில் ஆயினும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். அதாவது ஒரு வீட்டுக்கு நைட்டோட போனா கூட அல்லில் ஆயினும். அல்லுன்னா என்னது? அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடலடியின் மூலம் இரவோடு வந்த விருந்தினரை உபசரிக்கும் மரபு பற்றி கூறும் நூல். ஒரு எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பான். அல்லில்லாயினும் விருந்துவரி நோக்கும் என்ற பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை என்ற பாடல் அடியின் மூலம் இரவோடு வந்த விருந்தினரை உபசரிக்கும் மரபு பற்றி உபசரிக்கும் மரபு பற்றி கூறும் நூல். இரவோடு வந்த விருந்தினர் உபசரிக்கும் மரபு பற்றி கூறும் நூல் எது? நற்றிணை. யார் பாடினாங்களாம் தேவையில்லை, பாட்டு வரி வச்சுதான் கொஸ்டினே கேட்பான். அப்ப நல்ல கவனி, இரவோடு இரவாக வந்த விருந்தினரை பகல்ல வந்த விருந்தினருக்கு என்ன உபசரிப்பு கொடுப்பாங்களோ இதே உபசரிப்பை இரவுலையும் கொடுப்பாங்க. புரியுது இல்லையா? ஏன்னா ஒரு வீட்டுக்கு என்ன பண்ணுவான், விருந்துக்கு போனா முதல் நாள் விருந்து எப்படி இருக்கும்?
நல்லா இருக்கும். 2ஆம் நாள் விருந்து கொஞ்சம் குறையும். 3ஆம் நாள் விருந்து, 10வது நாள் அதே வீட்டுக்கு விருந்துக்கு போனா பழைய சோறு கூட கிடைக்காது. புரியுது இல்லையா? அப்ப விருந்தினுடைய திரிப்பு மாறும், மாறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சொன்னா மோப்ப குலையும் அனிச்ச முகந்தெரிந்த நோக்க குலையும் விருந்து. ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வந்து அந்த பெண்களோட முகத்தை பார்த்தாலே புரிஞ்சுக்குவார், இந்த வீட்டுல சாப்பிடலாமா வேணாமா. புரியுது இல்லையா? ஏன் அப்படின்னா அவங்க அவங்க அந்த வீட்டுல உபசரிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்களா இல்லையா? ஆமா தானே? நீங்க நிறைய வீட்டுல அப்படிதான். நீங்க அப்படிதான். நாங்க ஒரு வீட்டுக்கு போனோம் சாப்பிடுறதுக்கு, தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில பேப்பர் கரெக்ஷன், தமிழ் யூனிவர்சிட்டியில பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஆசிரியர் எங்களை 10 நாளா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. சரி நாங்களும் சரி பாவம் ரொம்ப நாள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னையோட நம்ம மதுரை கிளம்ப போறோம். ஏன்னா 10 நாள் பேப்பர் வேலிஷன்லாம் முடியுது. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பேப்பர், பிஏ எம்ஏ பேப்பர்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே அவருடைய அன்பு கட்டளை ஏற்று என்ன பண்றோம், அன்னைக்கு மதியானம் கிளம்பி போறோம். அவர் நாங்க போன பிறகு குக்கர்ல சாப்பாடே வச்சார். ஏன்னா அவங்க அந்த அம்மா வேலைக்கு போறம்மா, இவரு வேலைக்கு போறவங்க, அது வீட்டுல சாப்பிட வைக்கணும் அவருக்கு ஆசை. சரி சொல்லி குக்கர்ல வச்சார். வேமா வெளியில வந்தாலும் குக்கர்ல சவுண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 1/2 hourல ரெடி ஆயிரு சாப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளம்லாம் பொரிச்சாரு, அது இது பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. சரி வெளியே வந்து கேட்டா எனக்கு என்ன கிழமை அப்படின்னாரு. நாங்க புதன்கிழமை இதுன்னு போயிட்டாரு. எனக்கு ஒண்ணு புரியல, அவர் எதுக்கு வந்து கிழமையை கேட்டு போனோம். சரி பரவாயில்ல ஏதோ கேட்டிருப்பாரு அப்படின்னு விட்டாச்சு. திரும்பி என்ன பண்ணா, சாப்பிட்றப்ப எனக்கு ஒரு டவுட், சரி இதை பற்றியே கேட்டுருவோம், எதுக்கு நம்ம சிரமம், எதுக்கு அவர் இல்ல அவ்வளவு அவசரமா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கு, திடீர்னு வந்து கிழமை இன்னைக்கு என்ன அப்படி கேட்டு போறாருன்னா அப்ப ஏதோ அதுல ஏதாவது இருக்குமோ என்னமோ. கேட்டு என்ன சார் ஏன் சார் இப்ப வெளியே வந்து கிழமை கேட்டு போனீங்க அப்ப. இல்ல என் ஒய்ஃபும் வேலைக்கு போறாங்க, நானும் வேலைக்கு போறோம், நாங்க வந்து ஒரு 3 நாள் 4 நாளைக்கு தேவையான குழம்பை என் ஒய்ஃப் ஒரே நாள்ல வச்சு பாட்டில்ல ஊத்தி கண்டெய்னர்ல மூடி அதை ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க. அதுல தேதி நாங்க திங்கள் செவ்வாய் புதன் ஒட்டிடுவோம். இன்னைக்கு இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு புதன்கிழமைனா இன்னைக்கு வத்த குழம்பு, அதனால புதன்கிழமை லேபிள கிழிச்சு அதை வந்து சூடு பண்ணி எடுத்துட்டு வந்தேன். அப்ப சாப்பிட்டு வேற முடிஞ்சாச்சு. உங்களுக்கு என்னன்னா வெளியவும் வரமாட்டேங்குது, அவரு சொன்னதை ஜீரணிக்கவும், அவரு சொன்னதை வந்து ஜீரணிக்கவும் முடியல. ஆனாலும் அப்புறம் என்ன பண்ண, சரி அன்பு காரணமா ரைட் அவ்வளவு சாப்பிட்டாச்சு அப்படின்னா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான். 3 நாள் குழம்பு ஒரே நாளா வச்சு 4 நாள் 3 நாள் அவர் சொல்றது பார்த்தா ஃப்ரிட்ஜை திறந்துக்காக திங்கள் செவ்வாய் லேபிள் போட்டு, ஒரு பிள்ளைகளே அதை பார்த்து எடுத்துதான் ஊத்தி சூடு பண்ணி சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. குழந்தைகளுக்கே வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, சாப்பாடு மட்டும் எப்படி வச்சுக்கலாம் குக்கர்ல, ரைஸ் குக்கர்ல, அப்படியே அதுல சாப்பிட்டு அப்படி உயிர் வாழ்ற குரூப் எல்லாம் இருக்கு. நாங்க தெரியாம மாட்டிக்கிட்டு அதுல நாங்க ஒரு நாள் போய் என்னது, அதுல விருந்து உபசரிப்பு அப்படியா இருக்கணும் என்ன மேடம், அது பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். ஆனா அப்புறம் இருக்கு நினைச்சு சாப்பிட்டு இருக்க மாட்டோம்ல. அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு அப்படிதான் போட தண்ணி கேட்டோம், போனோம்னா தண்ணி கொடுங்க அப்படியே வீட்டுக்குள்ள இருந்து அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா அந்த வாட்டர் கேன் இருக்குல்ல, 1/2 லிட்டர் வாட்டர் கேன், அது மட்டும் வருது ஹாலுக்கு அப்படியே உருண்டு. அப்படிதான் வருமா, எடுத்து ஓபன் பண்ணி குடிச்சுக்குவாங்க போல, குடிச்சு இப்ப திரும்பி உருட்டி விட்டு அங்கேயே போயிரும் போல. அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா தண்ணியை எப்படி கொடுக்கணும்னு இருக்காங்கல்ல. தனக்கு முறையறிந்து தரப்படாத நீரையும் சோறையும் உண்ணாது உயிர் துறந்த மன்னன் சேரன் கணைக்கால் இரும்பறை. சோழன் செங்கானன் அவர் சிறை வச்சுட்டான். சிறை வச்சு ஒரு அரசன் தான், இவனா சோறும் நீரும் கேட்கிற வரைக்கும் கொடுக்காதீங்கன்டா. வாயை திறந்து கேட்டான், எனக்கு சோறும் நீரும் கொடுங்க. வேவன் அரசன் போய் சொன்னா, அவன் சோறும் நீரும் கேட்கிறான், 10 நாள் பசி. அப்படியா, சோறும் நீரையும் சிறை வாசல்ல வைத்து காலால் இடறி தள்ளுங்கன்னா அந்த அரசன் இழிவுபட்டு அந்த உணவை சாப்பிடட்டும். இவன் சோறையும் நீரையும் வச்சான், காலால எட்டி உள்ள தள்ளுனா உள்ள போயிடுச்சு, எடுத்து சாப்பிட்டான். புரிச்சா, மன்னிக்கணும், எடுத்து சாப்பிடல. அதை பார்த்தான், இந்த காலால் இடறி தந்த சோறையும் நீரையும் உண்டு என்ன பண்ணணும், இந்த உயிரை உடல்ல தக்க வச்சிருக்கணுமா, தேவையே கிடையாது என்று உண்ணாது உயிர் துறந்த மரமானமுடைய தமிழ் மன்னன் இருக்கான் சேரன் கணைக்கால் இரும்புரை. ஆமா தானே? ஆனா இப்ப தண்ணி கேட்டா 1/2 லிட்டர் பாட்டில், மாசா பாட்டில் 1/2 லிட்டர் 7up டப்பால வருது. அப்ப அப்படின்னா அதுதான் என்னது, பண்டைய தமிழருடைய மரபு. இது எப்படி கொடுக்கணும்னா அது அப்படிதான் கொடுக்கணும். அப்ப அல்லில்லாயினும் விருந்து வரி நுவக்கும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் நற்றிணை. அது என்ன சொல்லுது, இரவோடு இரவாக வந்த விருந்தினரை உபசரிக்கும் மரபு பற்றி கூறும் நூல். அடுத்து 3வது பாட்டு வரி. இந்த நூல்ல 3 பாட்டு வரி தான். ஒன்னு ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியம், இல்லைன்னா தேர்ட் ஒன் ரொம்ப முக்கியம். எழுதிக்கோங்க கீழே.
பாட்டு வரி மட்டும் மென்ஷன் பண்றேன். அந்த ஒரு இடத்துல புக்ல தமிழன் அறிவியல் சிந்தனைகள் ஒரு இடத்துல வருதா? அதாவது சுறா மீனால் ஏற்பட்ட காயம், அதை என்ன பண்ணாங்க? எதை வச்சு தச்சாங்க? நரம்ப வச்சு. நரம்பை வைத்து தைத்த செய்தி எந்த நூல் இடம்பெற்றிருக்கு? நற்றிணையில. எழுதிக்கோங்க. நைன்த்ல இருக்கா? ரெண்டு இடத்துல வருதா? ஒண்ணு சுறா மீனால் ஏற்பட்ட காயத்தை எது நரம்பால தத்த செய்தி, இன்னொன்னு வெண்ணிற ஊசியால வைத்து தைத்த செய்தி. ரெண்டுமே எழுதிக்கோங்க. சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை, சுறா மீன் அது கீழே எழுதிக்கோங்க. சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி பற்றி சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி பற்றி டபுள் கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. கோட்சுறா எரிந்தன்ன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர். கோட்சுறா எரிந்தன கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர். பரதவர். பரதவர்னா நெய்தலில் மக்கள். கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் அடியின் மூலம் விளக்கும் நூல். இப்ப ரெண்டு கொஸ்டின் கவனிங்க. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் என்ற பாடல் இடம்பெறும் நூல் நற்றிணை. அல்லது வெறுமனே கொஸ்டின்ல கேட்கும்போது சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் பரதவர்கள் சரி செய்த செய்தி பற்றி கூறும் நூல் அப்படின்னு கேட்டா நற்றிணை. புரிதலையா? அடுத்த பாடலடி கீழ் எழுதி பாக்ஸ் போட்டுக்கணும். நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு எதுக்கு சொல்லுவாங்க? நெடுவெல்லூசி. இந்த நூல் கிடையாது, ஆனா கீழே பாக்ஸ் போடணும். நெடுவெல்லூசி நெடுவசி இது என்ன சொல்லுது? இந்த பாடலடி என்ன சொல்லுது? காயத்தை வெண்ணிற ஊசியால் வைத்து தைத்த செய்தி பற்றி. நெடுவெல்லூசி நெடுவசி பரந்தவடு என்ற பாடலடியின் மூலம் காயங்களை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பற்றி கூறும் நூல் 10. இங்க பாருங்க, இதையும் கண்டிப்பா ரெண்டுலையும் குழப்பம் இல்லாம ஆன்சர் பண்ணணும். நீங்க நற்றிணைக்கு 10 நற்றினை என்ன பண்ணிடக்கூடாது, போட்டக்கூடாது. அது மூணு வரி முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்த வரி 10 ஹெட்டிங் போடலையா? சந்தோஷம். சரி, அப்ப மேல 10 போடுவோம். என்ற பாடல் அடியின் மூலம் போரில் ஏற்பட்ட காயத்தை என்ற பாடல் அடியின் மூலம் போரில் ஏற்பட்ட காயத்தை வெண்ணிற ஊசியால் வீரர்கள் தைத்த செய்தி பற்றி கூறும் நூல்.
நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு என்ற பாடல் அடியின் மூலம் போரில் ஏற்பட்ட காயத்தை வெண்ணிற ஊசியால் வீரர்கள் தைத்த செய்தி பற்றி கூறும் நூல். நூல் பேர் என்ன? பதிற்று பத்து. இல்லைன்னா ஹெட்டிங்கே பதிற்று பத்துன்னு போட்டுருங்க. பதிற்று பத்துல 2 பாட்டு வரி தான் நீங்க நினைவு வச்சுக்கணும். அந்த 2 பாட்டு வரியை மட்டுமே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒண்ணு இது, ஓகேவா? நெடுவெல்லூசி பரந்தவடு கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். அப்படின்னா அங்க என்னது? சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட காயத்தை நரம்பினால் தைத்த செய்தி பற்றி நற்றினை சொல்லுது. நரம்பினால் நற்றினை நீங்க நினைவு வச்சுக்கிட்டீங்கன்னா, நரம்புனா நற்றினை, ஓகேவா? நெடுவெல்லூசி பரந்தவடுனா வெல்லூசி ஊசின்னு வந்தா பதிற்று பத்து. அப்ப நரம்பு நற்றினை, ஊசி பதிற்று பத்து. ஓகேவா? அடுத்து கவனிங்க. அந்த காலத்துல எந்திரவியல் அறிவு எதை ஒண்ணு எந்திரங்கள் கொண்டு என்ன பண்ணாங்க? எந்திரத்தினுடைய உதவியோட சில செயல்களை செய்து முடிச்சாங்க. அதுல முக்கியமான ஒண்ணுது கரும்பு சாறு. கரும்ப மிஷின் வச்சு இயந்திரங்களினுடைய உதவியால அதை என்ன பண்ணாங்க? சாராக்குறதுக்கு அக்காலத்துல என்ன இருந்துச்சு? எந்திரங்கள் இருந்துச்சு அப்படின்னு பதிற்று பத்து தான் குறிப்பிடுது. அது வரி தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த. படிச்சிருக்கீங்களா? எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என்ற பாடல் அடியின் மூலம் கரும்பை சாராக்கும் எந்திரங்கள் இருந்தது பற்றி கூறும் நூல். தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என்ற பாடல் அடியின் மூலம் கரும்பை சாராக்கும் எந்திரங்கள் இருந்தது பற்றி கூறும் நூல். கரும்பை சாராக்கும் எந்திரங்கள் இருந்தது பற்றி கூறும் நூல். சரி, இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், இந்த பதிற்று பத்து இருக்குல்ல, யார பத்தி பாடின நூல்? பதிற்று பத்து என்பது 10 சேர மன்னர்களை பற்றி 10 பாட்டால் பாடிய நூல். அப்படித்தானே சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டதில்லையா? இங்க பாருங்க, 10 சேர மன்னர்களை பத்தி 10 பாட்டு. இதுல முதல் 10 இறுதி 10 நமக்கு என்ன பண்ணல? கிடைக்கல. இடையில இருக்க 8 10 மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை பாட்டு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? 80 பாட்டு. 20 பாட்டு கிடைக்கல. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா 10 மன்னர்கள் பத்தியும் 10 மன்னர்கள் யாரு பாடினாங்க பத்தியும் கேட்பாங்க. ஆனா நமக்கு அது தேவை கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றது 2 தான். உங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிற சிலபஸ் படி நீங்க 2 10 மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். 2ஆம் பத்தை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் மீது குமட்டூர் கண்ணனார் பாடினாரு. 5ஆம் பத்தை கடல் பிறக்கோட்டிய சேரன் செங்குட்டுவனை பற்றி பரணர் பாடினார். ஆக மொத்தம் இந்த 2 10 மட்டும் யார் பாடினா யார பாடினான்றதை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. தாராளமா போதும். சொல்றது புரியுதா? எங்க இது என்ன நூலு? பதிற்று பத்து. 10 சேரமன்களை பத்தி 10 பாட்டு பாடின நூல் இந்த நூலு. அதனாலதான் அதுக்கு பேரே பதிற்று பத்துன்னு பேரு. அதுல முதல் 10 இறுதி 10 கிடைக்கல. இடையில உள்ள 8 மன்னர்களை பற்றி 8 10கள் மட்டும்தான் கிடைச்சிச்சு. சொல்றது புரியுதா? புரியுதா? இதுல 2ஆம் பத்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சேரலாதனை யார் பாடினது? குமட்டூர் கண்ணனார் பாடினார். 5ஆம் பத்தை சேரன் செங்குட்டுவனை பரணர் பாடினார். இங்க பாருங்க, 8 10 இருக்கு.
ஆனா நம்ம 2 மட்டும் நினைவு வச்சுக்கிட்டா போதும். காரணம் நமக்கு புக்கில் இவங்களை பத்தி மட்டும் தான் இருக்கு. மிச்சம் உள்ளவங்க நமக்கு தேவையில்லை. டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க மொத்தமா படிப்பாங்க, நமக்கு தேவையே கிடையாது. அடிக்கடி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பான். 18 2ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் குமட்டூர் கண்ணனாரா? பாட்டுடை தலைவன் அரசன், ஆமாதானே? அப்ப 18 2ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். 5ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் சேரன் செங்குட்டுவன். ஆனா இதுல என்ன ஒரு இது தெரியுமா? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்பா, சேரன் செங்குட்டுவன் யாரு? பையன், அவருக்கு பையன். இவருக்கு தம்பி தான் இளங்கோவடிகள். சேரன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும் அண்ணன் தம்பி. ஓகேவா? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அவங்களோட அப்பா. எழுதிங்களா? ஆசு புலவர். 2ஆம் பத்தி 18 2ஆம் பத்தை பாடிய புலவர் யார் அப்படின்னு கேட்டா குமட்டூர் கண்ணனார். 18 5ஆம் பத்தை பாடிய புலவர் யாருன்னு கேட்டா பரணர். பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டா அண்ணந்த அரசன். நீங்க அது 2 மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க போதும். நீங்க புக்ல படிக்கிறப்ப உங்களுக்கு நினைவு ஒரு படிச்சவங்களுக்கு தெரியும். புக்ல இருக்கு, பின்னாடி புக் பேக்ல கொடுத்துருப்பா. போட்டீங்களா? அடுத்து நீங்க இதுல 2 பாட்டு வரி படிச்சா போதும். இங்க பாருங்க, பாட்டு வரி தெரிய வேணாம், பாடலை நினைவுபடுத்தி இது இன்ன சொல்லுதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா கூட போதும். ஓகேவா? அடுத்தது வாங்க, அகநானூறு. நெல்லும் உப்பும் நேரே. நெல்லும் உப்பும் நேரே ஊரார் கொல்லீரோ. கொள்ளுதல்னா வாங்குதல். இந்த பாட்டு வரி எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா, இங்க பாருங்க, நெல்லுக்கும் உப்புக்கும் நேர் மதிப்பு இருந்துச்சு. நீங்க அந்த காலத்துல என்ன இருந்துச்சு? இன்னைக்கு தானே பணம் கொடுத்து பொருள் வாங்குறோம். அந்த காலத்துல என்ன இருந்துச்சு? நம்ம கிட்ட இருக்கிற ஒன்றை கொடுத்துட்டு, இப்ப நெல் இருக்கு, நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்கிக்கலாம், ஆமா தானே? அதே மாதிரி நெல்லை கொடுத்துட்டு பிற பொருட்களை வாங்கிக்கலாம், காய்கறி வாங்கிக்கலாம். அப்ப திணை மக்கள் எல்லாமே சார்ந்ததுல ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிற பண்டமாற்று முறை என்ன பண்ணுச்சு? அக்காலத்தில் இருந்துச்சு. அப்ப கவனிங்க, நெல்லுக்கும் உப்புக்கும் நேர் மதிப்பு இருந்ததே அகநானூறு சொல்லுது. நெல்லு உப்பு ஒரே மதிப்புடைய பொருள், புரியுது இல்லையா? நீங்க அதனால அந்த காலத்துல கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, பண்டமாற்று முறை அப்படின்னாலே அலம் என்றால் உப்பு, அலம். சம்பு அப்படின்னா அரிசி, நெல்லு. சம்புக்கு அலத்தை பெறுவதுதான் சம்பளம். இப்ப நம்ம சொல்றோம் என்ன அது? சம்பளம். அப்ப என்னதுன்னு கேட்டா சம்பு அலம் மென்ஷன் பண்ணா, அப்ப இங்க இது நெல்லும் உப்பும் நேரே. அப்ப எழுதிக்கோ, என்ற பாடலடியின் மூலம் நெல்லும் உப்பும் நேர் மதிப்பு உடைய பொருளாக இருந்தது பற்றி கூறும் நூல். என்ற பாடலடியின் மூலம் நெல்லும் உப்பும் நேர் மதிப்பு கொண்ட பொருளாக இருந்தது பற்றி கூறும் நூல். நேர் மதிப்பு கொண்டதாக குறிப்பிடும் நூல் அடுத்து இன்னொரு பாட்டு வரை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். என்னது? பொன்னொடு வந்து கரியோடு பெயரும். தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கு நிகரான எதை வாங்கிட்டு போனாங்க? மிளக. யார் வாங்கிட்டு போனா? யவனர்கள். பாலொடு வந்து கூழோடு பெயரும்னா குறுந்தொகை. பொன்னொடு வந்து கரியோடு பெயரும்னா அகநானூறு. அப்ப அதை என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின்ல கேட்பாங்க. ஏற்கனவே எழுதிருக்கீங்கல்ல, திரும்பி எழுத வேணாம், ஆல்ரெடி ஏற்கனவே படிச்சிருப்பீங்கல்ல. அப்ப இந்த 2 பாட்டு வரி இந்த இடத்துல ரொம்ப முக்கியம், புரியுது இல்லையா? அடுத்து கவனிங்க, 3வது பாட்டு. நல்லமர் கடந்த நானுடை மறவ பெயரும் பீடும் எழுதி அதர்தரும் பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள். நீங்க முழு பாட்டு எழுத வேணாம். பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்ற பாடல் அடியின் மூலம். பீலி, பீலினா என்னது? மயில் பீலி. யாருக்கு நடுகள் நடுவாங்க?
போர்க்களத்தில் வீரமரணம் அடைஞ்ச வீரனுக்கு, அல்லது கால்நடைகளை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு உயிர் நீத்தவருக்கு. அதான கால்நடை பாதுகாக்கும் முயற்சி. அது ஓகே, அது என்ன போர்? புறப்புற என்பாமலை பற்றி சொல்லியிருக்கிறேன். கால்நடைகளை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு உயிர் நீத்தாங்கன்னா எப்படி? ஆணிரை கவர்தலாகிய வெற்றி போர்லையோ ஆணிரை மீட்டலாகிய கரந்தை போர்லையோ. அப்ப ஆணிரை கவர்ந்து மீட்கிற அந்த காரணத்துக்காக ஈடுபட்ட போர்ல. அதனாலதான் நடுகள் என்பது ஒரு முல்லை நிலத்தினுடைய வழக்கம். அப்ப பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்ற பாடலடியின் மூலம் நடுகள் வழிபாடு பற்றி கூறும் நூல் எது? அகநானூறு இருக்கா? அப்ப இந்த 3 பாட்டு வரி நீங்க அப்படியே படிச்சுக்கணும். சரி, அகநானூரோட ஆசிரியர் குறிப்பு பாக்குறப்ப கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாம்ல கொஸ்டின் வரும். நான் இந்த இடத்துல சொல்றேன், நீங்க சிம்பிளா மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மொத்தமா நிறைய எல்லாம் பார்க்க முடியாது. எது வேணுமோ அதை மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். என்ன மேடம் எடிட்டிங் லிஸ்ட? பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்ற பாடல் அடியின் மூலம் நடுகள் வழிபாடு பற்றி கூறும் நூல் இது. எது? அவ்வளவுதான். இறந்து போனவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இறந்து போயிட்டா என்ன பண்ணுவாங்க? இப்படி இறந்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? போட்டோ ஒண்ணு வைப்போம். பூவும் மாலை போடுவோம். வேற கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டுமா? அது செத்தப்ப நினைவா அவங்க எதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்களோ அது எல்லாமே படையல் போட்டு வச்சு இவன் திம்பா கடைசி. அது அவருக்கு கிடையாது. ஆமா தானே? இது மரபு. இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, நல்லமர் கடந்த நானுடைய மறவர் பெயரும் பீடும் எழுதி அதர்தோறும் ஒரு கல் எடுத்து அவருடைய நினைவாக நடுவாங்க. அவரோட பேரு, அவர் எப்படி இறந்து போனாரு, அவரோட பெருமை, பெயரும் பீடும் எழுதி, பீடுனா பெருமை, அவருடைய பெருமைகளையும் எழுதி அதுல மயில் தோகை சூட்டி அழகுபடுத்தி அந்த கல்லை வழிபடுவாங்க. நெல்லும் பூவும் தூவுவாங்க, விளக்கேற்றுவாங்க, வைத்து அவருடைய நினைவாக அதை வழிபடுவாங்க. அதான் நடுகள் அல்லது வீரக்கல் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. சொல்றது புரியுது இல்லையா? அப்ப நடுகள் வழிபாட்டு மரபு பற்றி முதல்ல பேசின நூல் அகநானூறு. அப்ப மொத்தம் 3 பாட்டு வரி இருக்கா? நீங்க இந்த 3 பாட்டு வரி அது என்ன சொல்லுதுன்றதை மட்டும் கான்செப்ட் புரிஞ்சுட்டா போதும். சரி, இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நான் அகநானூருக்கு என்ன பேர் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நெடுந்தொகை. அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? எது? அகநானூறு. இங்க பாருங்க, மொத்தம் எத்தனை பாட்டு இருக்கு? இப்ப எங்க சொல்லுங்க பாப்போம். இந்த 400 பாடல்களை நாம 3 பிரிவாக பிரிக்கிறோம். இங்க பாருங்க, கொஸ்டின்ல கண்டிப்பா வரும். 1 களிற்று யானை நிறை, 2 மணிமிடை பவளம், 3 நித்தில கோவை. படிச்சிருக்கீங்களா? களிற்று யானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. இங்க பாருங்க, களிறு யானை நிறை. யானைகள் அப்படி கூட்டமா போறப்ப எப்படி ஓசை எழும்புமோ அது போல ஓசையுடைய பாடல்கள். மொத்தம் எவ்வளவு? 120 பாட்டு. 1ஆம் நம்பர்ல இருந்து 120ஆம் நம்பர் பாட்டு வரைக்கும். அடுத்து 121 இருந்து 300 வரைக்கும் இருக்கிற பாட்டு மணிமிடை பவளம். மணியும் பவளமும் இடையிடையே வைத்து கட்டப்பட்ட மாலை எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கிற பாட்டு மொத்தம் எவ்வளவுன்னு கேட்டா 180. நித்தில கோவைனா, தமிழ்ல நித்திலம்னா முத்து, கோவைனா அடுக்கி பாடுதல், முத்து போன்ற கருத்துக்களை அடுக்கி பாடுகிற ஒரு வகையான பாட்டு. அப்படி சொன்னா மொத்தம் 100. அப்ப மொத்தம் எவ்வளவு பாட்டு? கண்டிப்பா கொஸ்டின்ல எதிர்பார்க்கலாம். மத்ததை நீங்க படிக்கிறீங்களோ படிக்கலையோ, ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்புல இது முக்கியம். அப்ப அகநானூற்றில் உள்ள களிற்றியான நிலையில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை கேப்பா 120, 180, 140, 100. அப்ப என்னது? 120. மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 180. நித்தில கோவில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 100. புரியுதா? நித்திலம்னா முத்து. நீங்க என்ன சொன்னீங்க? பவளமா? முத்து. மணினா மாணிக்கம்.
மாணிக்கமும் பவளமும். சிலப்பதிகாரத்துல கூட ஒரு இடத்துல வருது இல்ல, மணி வருதா? மன்னவன் வாய் முதல் திரித்தது மணியே. இப்பாடலடியில் மணி என குறிப்பிடப்பட்டது எதுன்னு கேட்பான். அப்ப மணி என்பது மாணிக்கத்தை குறிக்கும், நித்திலம் என்பது முத்தை குறிக்கும், துகிர் அப்படின்னா பவளத்தை குறிக்கும். இதெல்லாம் கொஸ்டின்ல அடிக்கடி வருது. இங்க பாருங்க, இந்த திணை வைப்பு முறை அகநானூறுக்கே உரிய சிறப்பு. கவனிங்க, நான் கொஸ்டின் வரும்ன்றனால இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இங்க பாருங்க, அகநானூற்றுடைய திணை வைப்பு முறை. நீங்க சங்க இலக்கியத்துல எந்த பாட்டை எடுத்து படிச்சாலும் கவனிங்க, மொத பாட்டு குறிஞ்சியார், ரெண்டாவது பாட்டு நெய்தலார், மூணாவது பாட்டு திரும்ப குறிஞ்சியார், நாலாவது பாட்டு திரும்ப நெய்தலார், புரியுது இல்லையா? அடுத்து அஞ்சாவது பாட்டு முல்லை. அப்ப தனித்தனியா இருக்கும், எந்த பாட்டு எங்க இருக்குன்னே தெரியாது, நம்ம எழுதி வச்சுதான் படிக்கணும். ஆனா அகநானூற்றை தொகுத்த உருத்திர சன்மர் என்கிற புலவர், புரியுது இல்லையா? அகநானூற்றுக்கு தொகுப்பித்த பாண்டியன் உக்கிர பெருவெழுதி படிச்சிருப்பீங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, பாடல் படிக்கிறவங்களுக்கு திணைய பாக்குறதுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு எண்ணிக்கை அடிப்படையில் நூல்களை என்ன பண்ணாரு, பாடல்களை தொகுத்து ஒரு திணை வைப்பு முறையை உருவாக்குனார். இப்ப 400 பாட்டு இருக்கு, புரியுது இல்லையா? எத்தனை ஒற்றைப்படை எண் இருக்கும், எத்தனை இரட்டைப்படை எண் இருக்கும்? கரெக்டா சொல்லணும். ஒற்றைப்படை எண் எத்தனை, இரட்டைப்படை எண் எத்தனை? மேக்ஸ் டீச்சர் எத்தனை பேர் இருக்கீங்க? 200 ஒற்றைப்படை, 200 இரட்டைப்படை. ஆமாவா? இப்ப கவனிங்க, 200 ஒற்றைப்படை, 200 இரட்டைப்படை. 1ஆம் நம்பர் ஒற்றைப்படை, 3ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், 11ஆம் நம்பர், 13 என வரும் ஒற்றைப்படை எண் கொண்ட பாடல்கள். எந்த திணையை சார்ந்ததுன்னா பாலை திணையை சார்ந்தது. அப்ப 400 பாட்டுல எத்தனை பாட்டு போயிருச்சு? 200 பாட்டு எந்த திணைக்கே போயிருச்சு? பாலை திணைக்கே. அதனாலதான் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பா, அகநானூற்றில் தன் பாடல்களில் செம்பாதி பாடல்கள் எத்திணையை சார்ந்ததுன்னு கேட்பா. தன் பாட்டு மொத்தம் 400, அதுல செம்பாதி, செம்பாதி மீன்ஸ் சரிபாதி. அப்ப தன் பாடல்ல சரிபாதி பாடல்கள் பாலை திணையை கொண்ட பாடல்கள் அடங்கிய நூல் எதுன்னு கேட்டா அகநானூறு. கான்செப்ட் புரியுதா? புரியுதா? சரி, இப்ப 1ஆம் நம்பர் ஒற்றைப்படை எண் ஃபுல்லா முடிஞ்சு போச்சு, 200 பாட்டு முடிஞ்சிச்சு. நான் சொல்றது புரியுதா? இப்ப நம்மகிட்ட மிச்சம் பேலன்ஸ் என்ன இருக்கு? 2ஆம் நம்பர் இருக்கா? 2, 12, 22, ஆமாதானே? 32, 42, 52, 62 இருக்கா? அந்த 2ஓடையும் இன்னொரு 8 சேர்த்துக்கோங்க. 8, 18, 28, 38, 48, 58. இப்ப கவனிங்க, 2ஆம் நம்பர் வரக்கூடிய பாட்டு 2, 8, 12, 18, 22, 28 என வரும் பாடல்கள் குறிஞ்சி திணையை சார்ந்து. என்ன திணை? சரி, அப்ப 2ல மொத்தம் 40 பாட்டு வந்திருக்கும். 2, 12, 22, 20, 32, 42, 52, 8, 18, 28, 38, 48, 58, அதுல ஒரு 40 பாட்டு. அப்ப 40 + 40 எத்தனை பாட்டு? அப்ப 80 பாடல்கள் குறிஞ்சி திணையை சார்ந்து. சரி, இப்ப 2ஆம் நம்பருக்கு அப்புறம் அடுத்த நம்பர் என்னது? 4, 14, 24, 34, 44 என வரும் பாடல்கள் முல்லை திணையை சார்ந்தது. மொத்தம் 40 பாடல்கள். நாலுக்கு அப்புறம் என்ன வரும்? ரெட்டப்படை 6, 16, 26, 36, 46 என வரும் பாடல்கள்
என்னது? மருத திணையை சார்ந்த. மொத்த பாட்டு எவ்வளவு? 40 பாட்டு. சரி, இப்ப சொல்லுங்க, 6ஆம் நம்பருக்கு அப்புறம் ரெட்டப்படைன்னு என்ன வரணும்? 8. 8 ஏற்கனவே எங்க வந்துருச்சு? 2ஓட மேல வந்துருச்சு. அப்ப 8க்கு அப்புறம் என்ன ரெட்டப்படைன்னு? 10. அப்ப 10, 20, 30 என வரும் பாடல். பத்து, 20, 30 என வரும் பாடல்கள் நெய்தல் திணையை சார்ந்தது. மொத்தம் எத்தனை பாட்டு அப்படின்னு கேட்டா, எத்தனை பாடல் கேட்டா 40 பாட்டு. இங்க எழுதிருங்க பாருங்க. புரிஞ்சிச்சா? இத மனப்பாடம் பண்ணக்கூடாது. ரெட்டப்படை எல்லாம் பாலை திணை 200 பாட்டு. 2ஆம் நம்பர் 8ஆம் நம்பர். ஒற்றப்படை எண் ஃபுல்லா. ரெட்டப்படை எண்ல 2ஆம் நம்பர் 8ஆம் நம்பர். மொத்தம் 80 பாட்டு குறிஞ்சி திணை. அடுத்து 2க்கு அப்புறம் 4, 14, 24, 34, 40 பாட்டு முல்லை திணையை சார்ந்தது. 4க்கு அப்புறம் 6, 14, 26, 36, 40 பாட்டு மொத்தம் மருத திணையை சார்ந்தது. 8 ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்ப 10, 20, 30 என வரும் பாடல்கள் நெய்தல் திணையை சார்ந்தது 40 பாட்டு. புரியுதா? அப்ப இது அகநானூற்றினுடைய திணை வைப்பு முறை. ஓகேவா? மேல சொன்னது அகநானூற்றினுடைய பாடல் பிரிவுகள். அகநானூற்றினுடைய பாடல் பிரிவுல கலிற்றியான 120 பாட்டு, மணிமிடை பவளம் 180 பாட்டு, நித்திலக்கோவை 100 பாட்டு. உங்களுக்கு புரியுதா? தொகுத்தவர் உருத்திர சென்மர், தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. ஓகேவா? தொகுத்தவர் உருத்திர சென்மர், தொகுப்பித்தவர் யாரு? பாண்டியன் உக்கிர பெருவழுதி. நீங்க நினைவு வச்சுக்கணும்னா, பாண்டியனின் அகம் உறுத்தியது அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். கண்ணைக்கு தவறான தீர்ப்பு சொன்னது பாண்டிய மன்னன் தானே. அவன் வேற இவ வேற. ஆனாலும் என்னன்னு கேட்டா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, ஐயோ இந்த பெண்ணுக்கு தவறான தீர்ப்பு சொல்லிட்டோம்னு சொல்லி பாண்டியனின் அகம் உறுத்தியது. அப்ப பாண்டியன் மீன்ஸ் பாண்டியன் உக்கிர பெருவழுதி, அகம் என்பது அகநானூறு, உறுத்தியது என்பது உருத்திர சென்மர். அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இல்லை என்னால சுத்தமா படிக்கவே முடியல அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப கண்டிப்பா பாடல் பிரிவுகளும் பாடல் வைப்பு முறையும் உங்க எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கிற மாதிரியா இருக்கிற கொஸ்டின்ஸ். நீங்க இலக்கியத்துல வரும்போது கண்டிப்பா அதை கேட்பாங்க. ஏன்னா அதை பல பேர் மனப்பாடம் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. தன் பாடல்களில் செம்பாதி பாடல்களை பாலைத்திணை பாடலாக கொண்ட 8 தொகை நூல் எது? அதாவது தன் பாட்டுல சரிபாதி பாட்டு பாலைத்திணைக்கு கொடுத்த நூல் எந்த நூல் கேட்பாங்க. அப்ப ஒற்றைப்படை எண் கொண்ட பாட்டு ஃபுல்லா பாலைத்திணை தானே. அப்ப ஆன்சர் அகநானூறு. அர்த்தம் புரியுது? அந்த இதுதான் கான்செப்ட். அதை கேள்வியில கேட்கும் போது அப்படி கேட்கிறாங்க. அடுத்த போலாமா? குறுந்தொகை. குறுந்தொகை நற்றினை மேல எழுதுனீங்கல்ல, நற்றினைக்கு போங்க. தொகுத்தவர் கிடையாது, தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. ஏன்னா அதை வேற எதுக்கு விட்டு வைப்போம், அதையும் சொல்லிடுவோம். தொகுத்தவர் கிடையாது, இல்ல. தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி.
சில நூலுக்கு தொகுத்தவர் இருக்காங்க, சில நூலுக்கு தொகுப்பித்தவர் இருக்காங்க, சில நூலுக்கு 2 பேருமே இல்லை. அப்ப சந்தோஷமா தானே இருக்கும். பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. போட்டீங்களா? போட்டாச்சா? அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? நல்ல திணை வாங்க பல நாடுகளுக்கு பாண்டியன் மாறன் வந்தான், அல்லது பல நாடுகளுக்கு தெரிந்தான் அப்படி மென்ஷன் பண்ணணும். நல்ல திணை வாங்க பல நாடுகளுக்கு பாண்டிய மன்னன் என்ன பண்ணான்? பாண்டியன் வந்தான் அப்படி வச்சா, அப்ப நல்ல திணை மீன்ஸ் நற்றிணை. வாங்க பன்னாடு தந்த பாண்டியன் மாறனா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அப்படின்னு நினைவு வச்சுக்கலாம். நல்ல திணை வாங்க பாண்டியன் மாறன் பல நாடுகளுக்கு வந்தான் அப்படி நினைவு வச்சுக்கணும். அதான் உங்களால மனப்பாடம் பண்ண முடியலன்னா ஓகேவா? இல்ல படிச்சிருவேன், என்ன பிரச்சனை இல்லை. அடுத்து கீழே என்ன நூல் எழுதணும்? புறநானூறு. தொகுத்தவர் தெரியாது, தொகுப்பித்தவர் தெரியாது, தெரியவில்லை. 18 தெரியவில்லை. இங்க பாருங்க, புறநானூருக்கு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் தெரியாது, 18 தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் தெரியாது. அப்ப நல்லா இருக்குல்ல? எதுக்கு இருந்து இல்ல மொத்தமா இல்லைன்னா முடிஞ்சு. அடுத்து இப்ப நம்ம அடுத்த நூல் பார்க்க போறோம், குறுந்தொகை. என்ன நூல்? குறுந்தொகை. இங்க பாருங்க, தொகுத்தவர் பூரிக்கோ. நீங்க குறுகிய பூரின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பூரி எப்ப இருக்கும்? குறுகலா இருக்கும். சப்பாத்தி எப்ப இருக்கும்? பெருசா இருக்கும். ஆமாவா இல்லையா? பூரி போட்டா எப்படி போடுவாங்க? இப்படி சொன்னா பூரி எப்படி பண்ணீங்க? இங்க கான்வென்ட்ல எப்படி போடுறீங்க? சின்னதா அப்படியே வச்சுக்கோங்க. சப்பாத்தி பெருசாதான் இருக்கும். அப்ப நீ ஞாபகம் குறுகிய பூரி. அப்ப குறுந்தொகைக்கு பூரிக்கோ. தொகுத்தவர் பூரிக்கோ, குறுகிய பூரின்னு ஞாபகம் வச்சுக்கோ. தொகுப்பித்தவர் இருக்காரா? யாரும் தெரியாது, பெயர் தெரியவில்லை. இங்க பாருங்க, தெரியவில்லைன்னு ஆப்ஷன் கொடுக்க மாட்டான். இப்ப நற்றிணைக்கு கேட்டா தொகுப்பித்தவர் தான் கொஸ்டின். ஏன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. குறுந்தொகைன்னு கேட்டா தொகுத்தவர் தான் கொஸ்டின். எதுக்கு இருக்கோ அது மட்டும் தான் கொஸ்டின்ல கேட்பாங்க, இல்லாததை கேட்க மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதா? தொகுத்தவர் பேரு பூரிக்கோ, தொகுப்பித்தவர் பேரு தெரியவில்லை. குறுகிய பூரி, குறுந்தொகைக்கு பூரிக்கோ தொகுத்தாரு அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. புரியுது இல்லையா? ஆமா. இப்ப கவனிங்க, பாட்டு வரி. என்னென்ன பாட்டு வரி முக்கியம்? 1, வினையே ஆடவர்க்கு உயிரை. யார் சொன்னா? யார் சொன்னா? குறுந்தொகைக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு வரி. நீங்க கட்டாயம் படிக்க வேண்டியது, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கிறது, வினையே ஆடவர்க்கு உயிரே. அப்படின்னா வேலைதான் ஒரு ஆண்மகனுக்கு உயிர். வினையே ஆடவர்க்கு உயிரே என்று பாடிய நூல். அப்ப ஒரு ஆண்மகனுக்கு வேலைதான் என்னது? உயிர். ஆனா பெண்கள் இந்த சமூகத்துல பாருங்க, பெண்கள் வேலை இல்லாம வீட்டுல இருந்தாங்கன்னா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சரி பல கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்பா. ஆனா ஆண் இருந்தா ஒரு ஸ்டேஜுக்கு ஒத்து போவாங்க, அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வள்ளுவரே சொன்னானே, இல்லானை இல்லாலும் வேண்டாம், ஈன்றெடுத்த தாயும் வேண்டாம். ஒருத்தண்ட பொருள் இல்லைன்னா கண்டிப்பா மனைவி விரும்பவே மாட்டான். தாயும் சில காலம் தள்ளி விரும்ப மாட்டான். கொஞ்ச நாள் சோறு போடுவா, அதுக்கப்புறம் என்னது, உனக்கு வேற வேலை இல்லை. ஆமா தானே? அதனாலதான் என்ன பண்ணா, இல்லாரை எல்லாரும் எள்ளுவர். வள்ளுவன் சொன்னான், உங்ககிட்ட பொருள் இருந்துச்சுன்னா போதும், இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வார் சிறப்பு. அர்த்தம் புரியுதா? பொருள் இல்லைன்னா நாய்வையெல்லாம் பேசும். ஆமா தானே? ஆனா உங்ககிட்ட காசு இருந்தா நீ துன்பமே செஞ்சாலும் இந்த உலகம் அதை நல்லதுன்னு எடுத்துக்கும். புரியுது இல்லையா? அப்ப இந்த உலகத்துல ஒருத்தரை பொருளாக மதிக்கணும்னா அவர்கிட்ட என்ன இருக்கணுமா? பொருள் இருக்கணுமா? பொருள் இருந்தா தான் ஒரு பொருளாகவே மதிக்க முடியாது. அதான் வள்ளுவர் முதல் குறளே அதான் சொன்னா, பொருள் அல்லவரை
பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். அர்த்தம் புரியுதா? பொருளாக மதிக்கத்தகாதவரையும் கூட இவ்வுலகத்தில் பொருளாக மதிக்க செய்யும் ஆற்றல் அவர் வைத்திருக்கிற பொருளுக்கே உண்டுன்னா. அப்ப காசு பணம் பொருள் வச்சிருந்தா பொருளாக மதிப்பாங்க, பொருள் இல்லைன்னா ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. உண்மை இல்லையா? அவ என்ன சொன்னா, வினையே ஆடவர்க்கு உயிரே என்ற பாடல் இடம்பெற்ற நூல். ஓகேவா? அடுத்து வாங்க. பாடியவரெல்லாம் தேவையில்லை, வேணும்னா நானே பக்கத்துல எழுதிடுவேன், சொல்லிடுவேன். தேவையில்லைன்னா நூல் மட்டும் தான் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, செகண்ட் ஒன். பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர். பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளரோ. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளரோ என்ற பாடல் அடியின் மூலம் பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளரோ என்ற பாடல் அடியின் மூலம் பண்டைய தமிழரின் விருந்தோம்பல் மரபு பற்றி கூறும் நூல். அல்லில்லாயினும் விருந்துவரின் உவக்கும் நாங்க பார்த்தோமா? இரவோடு இரவாக வந்தாலும் அந்த வந்த விருந்தினருக்கு என்ன உபசரிப்பு செய்யணும்ன்ற சிறப்பை பெற்றவர்கள் பண்டைய தமிழர்களாக இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? வீட்டு வாசல் கதவை சாத்துறதுக்கு முன்னாடி இரவு நேரத்துல தலைவி வீட்டுக்கு வெளியில வந்து, எங்க வீட்டுக்கு சாப்பிட வர்றவங்க யாராவது இருக்கீங்களா அப்படி கேட்பாங்க. வருவீர் உளரோ, இங்க சாப்பிட வர்றவங்க யாராவது இருக்கீங்களா? ஏன்னா சில பேர் உணவு கேட்க கூச்சப்பட்டு என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிடாம இரவு நேரத்துல பசியோட தூங்குகிற நிலை ஏற்பட்டிருக்கும். அப்ப அவங்களா கேட்கலாம்னா நாம போய் என்ன பண்ணலாம், கேட்கலாம். அது ஒரு விருந்தோம்பல் மரபு. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? நீ வீட்டுக்கு வந்தவங்களே சாப்பிடுறீங்களான்னு கேட்கறது ஒரு மரபு தானே? இல்ல எங்க வீட்டுக்கு வந்தா நீங்க ஏற்கனவே சாப்பிட்டே வந்திருப்பீங்க, எனக்கு முன்னாடியே தெரியும்ன்றது மரபா? இல்ல இன்னைக்கு அப்படிதானே சொல்லுவோம். ஏன்னா விருந்தினரை விருந்தினராக ட்ரீட் பண்றது இல்ல ஒண்ணு. செகண்ட் ஒண்ணு, வர்றவனும் முதல் விருந்தினர் மாதிரி வர்றது இல்லை. அதான் பிரச்சனை. இவங்க அப்படி ட்ரீட் பண்றது இல்லை. அவதான் இப்ப வீட்டுக்கு சொந்தக்காரெல்லாம் முன்னாடி வந்தா எல்லாம் விசாரிப்பாங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் உட்காந்து நைட்டோட நைட்டா பேசுவாங்க, கூடி சாப்பிடுவாங்க. கிளம்பி போறப்ப அந்த விருந்தினரை இவங்க கூட்டு போய் பஸ் ஏற்றி விடுவாங்க. குடும்பமே போகும். எதுக்கு திரும்ப வந்துடக்கூடாதுன்னா அவங்கள பார்த்து பத்திரமா பஸ் ஏற்றி விடணும். ஆனா இப்ப அப்படிலாம் இல்லை. வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு போறீங்களா, சரி போயிட்டு வாங்க, வாட்ஸ்அப்ல போ, நைட்டு போனுன்னு பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வாட்ஸ்அப்ல போடுங்க, நான் காலையில பாத்துக்கிறேன். ஊருக்கு போய் சேர்ந்துட்டீங்களான்னு வாட்ஸ்அப்ல போடுங்க. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அந்த விருந்தோம்பல் மரபு மாறிடுச்சு இல்லையா? அதனாலதான் பழைய காலத்துல என்ன பண்ணுவான், சாப்பாடு செஞ்ச பிறகு கொஞ்சம் சோறு எடுத்து அப்படி போட்டு வைப்போம். பார்த்துருக்கீங்களா? சாப்பாடை கொஞ்சம் எடுத்து சோறை ஆக்கி அந்த சோறை வடிச்சு எடுத்த உடனே ஒரு கிண்ணம் எடுத்து அந்த கிண்ணத்துல ஒரு 2 கரண்டி சாப்பாடை போட்டு அதுல 1 டம்ளர் தண்ணி ஊத்தி அதை மூடி இப்படி வச்சிருவாங்க. எதுக்கு? ஏன்னா இன்னைக்கு கிராமங்கள்ல அந்த பழக்கம் இருக்கே. இல்ல எதுக்கு அப்படி மூடி வைக்கணும்? எப்படி வச்சதை பார்த்துருக்கீங்க, எதுக்கு தெரியலையா? அடுத்த நாள் சாப்பிடவா? அது நைட்டு சாப்பிட்ட பிறகு பேலன்ஸ் சாப்பாட்டுல ஊத்தி வைப்போம்ல, அதான் மறுநாள் சாப்பிட. வீட்டை அடுப்படி சுத்தமா கிளீன் பண்ணக்கூடாது. அதுவே தமிழருடைய அறம் கிடையாது. வீடை தொடப்பாங்கள மொத்தமா போட்டு தொடச்சு வீட்டுல எதுவுமே இருக்காது, கிடையாது கிடையாது. அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல வெறும் சாப்பாடு எப்பயுமே இருக்கணும். அதனாலதான் சாப்பாடு போட்டு கொஞ்சம் சாதம் தண்ணி ஊத்தி அப்படி வச்சிருவாங்க. சப்போஸ் யாராவது சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்க வீட்டுக்கு, உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த சாதத்தை பிழிஞ்சு எடுப்பாங்க. அதுல கொஞ்சம் தயிர் ஊத்துவாங்க, அதுல கொஞ்சம் மிளகா வத்தல்லாம் போடுவாங்க, அதை நல்லா களைவாங்க, அதுல தண்ணி ஊத்தி நீராகாரமாக ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. வெல்கம் ட்ரிங்க் ஃபர்ஸ்ட் வந்தோன்னே ஏதாவது கொடுக்கணும்ல. இப்ப டீ காஃபி போயிட்டால நம்ம ஆளு. ஆனா அப்ப அது கொஞ்சம் நேரம் அதை சாப்பிட்டு இளைப்பாறலாம். ஏன்னா முன்னேற்பாடு இல்லாம வந்திருப்பாங்க,
இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுக்கணும். உங்களுக்கு மரபு புரியுதா? இலையில போடுறதே விருந்தோம்பல் மரபு இருக்கு. இலை போடுறாங்க, ஃபர்ஸ்ட் ஊறுகாய் வைக்கணும், அப்புறம் உப்பு வைக்கணும், அப்புறம் காய்கறி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா வைக்கணும், சாப்பாடு வைக்கணும். அவர் எதை அதிகமா சாப்பிடுறாரு குறிப்பறிந்து பாருங்க. அவங்கள கேட்க கூடாது, பார்க்கணும். அவங்க எதை அதிகமா எடுத்து சாப்பிடுறாங்களோ அதை அதிகமாக பரிமாறணும். எதை அவங்க எடுத்துக்கலையோ அதை அவங்க விரும்பலன்னு அர்த்தம். அதை திரும்ப வைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன சாப்பிடணும்? ஸ்வீட் சாப்பிடணுமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஸ்வீட் சாப்பிடணுமா, லாஸ்ட் ஸ்வீட் சாப்பிடணும்? இல்ல, எது கரெக்ட்? நம்ம சாப்பிட்டுட்டு மொத்தமா முடிச்சுட்டு நல்லா அந்த தண்ணி ஊத்துல பிளாஸ்டிக் டம்ளர் நிறைய பாயாசத்தை ஊத்தி கல்யாண வீட்டுல பார்த்து, நீங்க மதுரை பக்கம் இருந்தா கல்யாண வீட்டுல என்ன பண்ணா சாப்பிட்டு விட்டு முடிச்சிருவான். சாப்பாடு தான், சாப்பாடு, கறி சாப்பாடு, சாப்பாடு வெஜ்ஜு நான்வெஜ். அதான் சொல்றேன். இல்லைன்னா பாயாசம் 2 கரண்டி ஊத்தி 2 அப்பளத்தை உள்ள போட்டு நொறுக்கி மொத்தமா பெனஞ்சு அப்படி அது ஒரு அடிப்பான். ஆனா தித்திப்பனை எல்லாம் முதல் ஆசார கோவை சொல்லிச்சு. ஆசார கோவை எது இனிக்குதோ அதை நீ ஃபர்ஸ்ட் தான் சாப்பிடணும். ஏன்னா இந்த வாயில உமிழ் நீர் சுரக்கணும். அப்ப இனிப்பு அதிகமா சாப்பிட்டா உமிழ் நீர் சுரக்கும். அது உணவினுடைய செரிமான ஆற்றலுக்கு முக்கியம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்ச பிறகு சுரந்த உமிழ் நீரை நிறுத்தணும், உண்டு இல்லையா? அது சுரந்துகிட்டே இருக்கும். அடுத்து என்ன திங்கலாம் அடுத்து அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கைப்பனை எல்லாம் கடை, கசப்பது எல்லாம் எதுவோ அதெல்லாம் கடைசி. அதனாலதான் இந்த பாவக்காய், அப்புறம் இந்த வத்தல்லாம் சொல்றாங்கல்ல, மோர் மிளகாய் வத்தல், அந்த வத்தல்லாம் கொஞ்சம் காரமா இருக்கிற வத்தல், அது எல்லாத்தையுமே கசப்பு காய் எல்லாமே கடைசி. கத்திரிக்காயே கசப்பு தான், புரியுது இல்லையா? அப்ப என்னன்னு கேட்டா அதெல்லாம் லாஸ்ட். பாக்கு போடுவாங்க, தாம்பூலம் போடுவாங்க, அது எல்லாமே. அப்ப உணவினுடைய தன்மை கருதி தான் இந்த உணவை இப்ப சாப்பிடணும், இதை இப்படி சாப்பிடணும் அப்படின்ற மரபு என்ன பண்ணாங்க, தமிழர்கள் பின்பற்றினாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அம்பிட்டு ஒண்ணுதான். சோத்துலேயே பாயாசத்தை ஊத்து, அதுல கொஞ்சம் சாம்பாரை ஊத்து, பிணம் சாப்பிடலாம், அது ஒரு டேஸ்டா? சீச்சி, அப்படி சாப்பிடுற குரூப் இருக்கு. சோறு வச்சு ரசம் ஊத்து, அதுலயே மோர் தயிர், அதுலயே 2 வகை காய், அம்பிட்டி மொத்தமா கூட்டாஞ்சோறு மாதிரி மொத்தமா கலப்பி சாப்பிட்டு அவ்வளவுதான். அதுலயே அப்படி ஒரு குரூப் இருக்கா, சாப்பிடுவாங்க. இப்பயும் மதுரைலாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஆனா எங்களுக்கு பிடிக்கும் பாயாசம்லாம். நாங்க அப்பளம் போட்டு தான் சாப்பிடுவோம். நீங்க நிறைய ஊர்ல பாயாசத்துக்கு இப்ப பிரிஞ்ச குடும்பமே பல குடும்பம் இருக்கு, இல்லையா? பாயாசத்துக்கு அப்பளத்தாலையும் பிரிஞ்ச குடும்பமே. ஏன்னா தாய் மாமா நானே, நான் 10,000 ரூபாய் மொய் வச்சிருக்கேன், எனக்கு 2 கரண்டி தான் பாயாசம் ஊத்துனேன், நான் அவனுக்கு மட்டும் 4 கரண்டி ஊத்துனேன் அப்படின்னு குலக்கேசலாம் ஆன குடும்பம்லாம் இருக்கு பாயாசத்துக்காக. புரியுது? ஏன் அப்படின்னா அது உணவினுடைய தன்மை. எனக்கு நீ இவ்வளவு வச்ச அவளை வச்ச, அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, மதுரையெல்லாம் சட்டியோடு எடுத்துட்டு போயிரு, இருந்தா எவ்வளவு வேணுமோ போட்டுட்டு மிச்சத்தை கொடு, நீயே கொட்டிக்க. சார் அப்படிதான் சண்டை வரக்கூடாதா? சொந்தக்காரங்களுக்கு வைக்கும் போது மட்டும் சட்டியோட கொண்டு எவ்வளவு கொட்டணுமோ கொட்டிக்க, கொட்டிட்டு மிச்சத்தை மட்டும் எங்கிட்ட கொடு அப்படின்னு அவனும் கொட்டிதான். கொட்டி பெரிய பாத்தியா குழிய கம்மா மாதிரி தோண்டி அதுல சாம்பார். நீங்க பார்த்தது இல்லையா? சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஆனா அதுல மோசமான விஷயம், சாப்பிட்டு மொய் செய்யலைன்னா வீட்டுக்கே வந்துடுவாங்க. சோறு சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா மோசமானவங்க. இப்பெல்லாம் கிரெடிட் பண்ண சொல்றா. இப்ப உள்ள போகும்போதே என்னது ஸ்கேனர் வச்சு ஜிபே எல்லாம் பண்ணி இப்பயே போயிடுறது, முடிச்சிருது. ஆனா என்னன்னு கேட்டா சாப்பாடு செஞ்சா மொய் செய்யணும். அவன் உங்களுக்கு 1000 ரூபாய் செஞ்சிருப்பாங்க, நீங்க அவங்க விசேஷம் வச்சா ஒரு 1100 ரூபாய் செஞ்சிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க அந்த விசேஷத்துக்கே வரலன்னு வச்சுக்கோங்க, சாயந்தரம் ஒரு டிஃபன் கேரியல் ஒண்ணு வச்சிருப்பான், அதுல அந்த சாப்பாடுல மிச்சமான சாப்பாடுலாம் அள்ளி வைப்பான், மூடி கொண்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல வச்சிருவான். வச்சு உனக்கு நான் 1000 ரூபாய் செஞ்சிருக்கேன், 1500 ரூபாய் கொடு கையில. ஆமா, அவங்கள பொறுத்தளவுக்கு அது உடன்படிக்கை. அது சில மரபுல, எல்லாத்துக்கும் இல்ல. இப்ப எங்க இதெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. சில கேஸ்ட் வைஸா என்ன பண்ணுவாங்கன்னா, அது அவங்களுக்கு இது உன் கஷ்டத்துக்கு நான் உனக்கு மொய் செஞ்சு ஹெல்ப் பண்ணேன், நான் ஒரு கஷ்டம்னு விசேஷம் வச்சிருக்கேன், நீ எனக்கு செய் அப்படின்பா. ஆனா விசேஷமே இருக்காது, வீட்டுல விசேஷங்கன்னு பத்திரிகை அடிப்பா, என்னங்க விசேஷம் தான் வாங்க அப்படின்பா. என்ன விசேஷம் அது என்ன விசேஷம் கடைசி வரைக்கும் போகணும், சாப்பிடணும், மொய்ய செய்து கிளம்பி வந்துடும், அவ்வளவுதான் விசேஷம். மேடம் தெரியும், மேடம் தேனி தானே, உங்க ஊர் பக்கம் மொய் விருந்தே வச்சிருப்பான், வசந்த விழா, சம்பந்தமே இல்லைன்னா வசந்த விழான்னு வைப்பான். அது மாதிரி
அப்ப வீட்டுக்கு வந்த ஆமா, வீட்டுக்கு வந்த விருந்தினர் பசியோட இருக்கக்கூடாதுன்றது மரபு. அப்ப தன் வீட்டுக்கு வெளில யாராவது சாப்பிடாம இருக்காங்களான்னு கேட்டு அவர்களை பசியாற்றுவது தமிழர்கள் தலையாய கடமையாக கருதுனாங்க. அப்ப இந்த பாடல் அதுக்கு என்ன பண்ணுது சொல்லுது, குறுந்தொகை. அடுத்த பாட்டு வரி எழுதிட்டீங்களா? இப்பாடலடியின் மூலம் பண்டைய கால விருந்தோம்பல் மரபு பற்றி கூறும் நூல். அடுத்து நான் அப்பதே சொன்னேன், செம்புல பெயல் நீர் போல, செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. என்ன அர்த்தம், மீனிங் படிச்சிருக்கீங்களா? புரியல? இங்க பாருங்க, நிலங்களையும் மதம் இனம் மொழி கடந்த ஒரு காதல் நிலை அக்காலத்துல இருந்துச்சுன்னு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் வரி பாட்டு, ஞாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் நீயும் யானும் எவ்வளி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்ற பாட்டு. இந்த பாடினது யாரும் தெரியல, அதனால இந்த பாட்டு உவமையை வச்சு அவருக்கு பேர் கொடுத்தாங்க, செம்புல பெயல் நீரார். இந்த பாட்டை பாடினது யாரும் தெரியல. என்ன அர்த்தம்னா, யாயும் யாயும் யாராகியரோ, எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் யாருன்னே தெரியாது. எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சொந்தக்காரனே கிடையாது. புரியுதுலையா? நீயும் யானும் எவ்வளி அரிதும், நீயும் நானும் என்ன ஜாதி என்ன குலம் என்ன மதம் எதுவும் தெரியாது. ஆனால் இரண்டு பேருக்கு இடைப்பட்ட அன்பு செம்மண்ணில் பெய்த நீர் போல இரண்டரை கலந்ததுன்னு சொன்னாங்க. அப்ப ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட அன்பு எது குறித்தும் கவலைப்படல. புரியுது இல்லையா? ஆனா நம்ம ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட அன்பு இரண்டரை கலந்தது அப்படி சொன்னா. அப்ப என்னது அப்படின்னு கேட்டா, நிலங்களை கடந்த மதங்களை கடந்த மொழிகளை கடந்த ஒரு அன்பு நிலை அக்காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கான பாட்டு. ஆனா இந்த இடத்துல அவங்க அதுக்காக எடுத்துக்கல, மண்ணியல் அறிவுக்காக எடுத்துக்கிட்டாங்க. நீர் இருக்கு, செம்மண்ணு கொஞ்சம் இருக்கு, இந்த நீரை செம்மண்ல ஊத்திட்டா என்ன ஆயிரும், அந்த செம்மண்ணினுடைய நிறத்தையும் இந்த நீர் என்ன பண்ணும் பெரும் இல்லையா? அதை வச்சு மண்ணியல் அறிவு பற்றி அறிவியல் சிந்தனை பாடத்துல இருக்கு. அப்ப எழுதிக்கோங்க, செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற, செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற பாடல் அடியின் மூலம், என்ற பாடல் அடியின் மூலம் மண்ணியல் அறிவு பற்றி கூறும் நூல். என்ற பாடல் அடியின் மூலம் மண்ணியல் அறிவு பற்றி கூறும் நூல். அடுத்து லாஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், நாலாவது பாட்டு வரி. இது கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? கொங்குதேர் வாழ்க்கை, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படுது இல்லையா? பாண்டிய மன்னனுக்கு பெண்களுடைய கூந்தல்ல இயற்கையிலே மனம் இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதை நிவர்த்தி செய்யறவங்களுக்கு பரிசு கொடுப்பேன்னு அறிவிச்சான். பல புலவர்களும் அதை எழுத கலங்கினாங்க. தருமி என்கிற புலவர் வறுமையோட இருந்தாரு. அவர் இறைவன்கிட்ட போய் சிவபெருமான்ட்ட வேண்டினாரு, இப்படி ஒரு பாட்டு கிடைச்சா எனக்கு பரிசு கிடைக்கும்னு. இறைவனே ஒரு பாட்டு எழுதி கொடுத்தான். தருமி அதை வாங்கிட்டு நேரா பாண்டியனுடைய அவைக்கு கொண்டு போய் காமிச்சாரு. அந்த பாடலுக்கு புலவர் பார்க்கும்போது அதுல நக்கீரன் என்ன பண்ணிட்டாரு, என்னது அதுல குற்றம் இருப்பதை கண்டுபிடிச்சாரு. அப்ப பொருள் குற்றத்தை கண்டுபிடிச்சாரு. இறைவன்கிட்ட வந்து சொன்னா, நீ கொடுத்த பாட்டு குற்றம் இருக்கா,
அப்ப நானே வர்றேன் இரு அப்படின்ட்டு கிளம்பி இறைவனே என்ன பண்ணா, சிவனே நக்கீரரோட தருமையோடு வந்தான். இறைவன்கிட்ட வந்து நெற்றிக்கண்ணை திறந்து காமிச்சா. அப்ப நக்கீரர் என்ன சொன்னாரு, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, நீ கடவுளாவே இருந்தாலும் நீ தப்புனா தப்புதான் அப்படி சொன்னாரு. அப்படி சொல்றாங்கல்ல, அவர் தருமிக்கு எழுதி கொடுத்த பாட்டு இந்த பாட்டு. ஆனா இந்த பாட்டை இறைவன் எழுதி கொடுத்ததாக இருக்கு. ஆனால் குறுந்தொகையில் இந்த பாட்டை எழுதியது நக்கீரர்னு குறிப்பிடப்பட்டு, புரியுது இல்லையா? அது இறையனார்னு குறிப்பிடப்பட்டு. அப்ப இந்த பாட்டை யாரு எழுதுனா அப்படின்னு கேட்டா இறையனார். இறையனார் மீன்ஸ் யாரு? இறைவன். யாரு? சிவன். அப்ப கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று இறையனார் பாடிய பாடல் இடம்பெற்ற நூல் இது. அவ்வளவுதான், 4 வரி தெரிஞ்சா போ. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் எங்க வரும் தெரியுமா? கண்டிப்பா வர கொஸ்டின்னா பட்டினப்பாலை. 10 பாட்டு நூல் இருக்குல்ல, அதுல வர்ற நூல் பட்டினப்பாலை. என்ன சிஸ்டர்? பட்டினப்பாலை. போட்டாச்சா? அந்த காலத்துல ஏற்றுமதி இறக்குமதி இருந்துச்சா? இருந்துச்சா? கண்டிப்பா அந்த கொஸ்டின் வரும். பாருங்க, நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலில் வந்த கருங்கரி மூடையும், நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலில் வந்த கருங்கரி மூடையும் என்ற பாடலடியின் மூலம் காவிரி பூம்பட்டினத்திற்கு வந்த இறக்குமதி பொருட்கள் பற்றி கூறும் நூல். பட்டினப்பாலைனா, பட்டினம் என்பது இந்த இடத்துல என்ன பட்டினம்? காவிரி பூம்பட்டினம். நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலில் வந்த கருங்கரி மூடையும் என்ற பாடலடியின் மூலம் எங்க எங்க இல்ல எங்க வந்திருக்குன்னு கேக்குறீங்க? ஆமா, பட்டினம் 2 சொல்லிட்டேன் வரும். இது பட்டினம் என்பது இந்த இடத்துல குறிப்பிட்டதுல 2 சொல்லினாதான். பட்டினம் பாக்கம் என்பது நெய்தல் நிலத்தினுடைய பகுதிகள் தான், அங்க 2 சொல்லினாதான் வரும். பட்டினம் என்பது பெரிய ஊர், அப்படி தனியா குறிப்பிட்டாதான் 3 சொல்லினேன். பட்டணம், பட்டணம், பட்டினம், சென்னப்பட்டினம் சொல்றாங்க, 3 சொல்லினாதான் போடும். ஆமா, இங்க வந்து காவிரி பூம்பட்டினம்னு குறிப்பிடறதுனால பட்டினம் பாக்கம் என்பது நெய்தல் நிலத்தினுடைய ஊர்கள். நீங்க நெய்தல் நிலத்தினுடைய சிற்றூர் பாக்கம், நெய்தல் நிலத்தினுடைய பேரூர் பட்டினம், அது மென்ஷன் பண்றோம்ல, அதனால பேரூர் சிற்றூர் பேரூர் என்பதை குறிக்கிறதுக்காக பட்டினம் பாக்கம். அந்த பட்டணம் என்பது நகரத்தில் இருக்க பெரிய நகரத்தை குறிக்கும். இது நெய்தல் நில ஊர், அது பெரிய நகரம். வேற வித்தியாசம், சின்ன சின்ன வித்தியாசம். அடுத்தது வாங்க, 2வது. நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலில் வந்த கருங்கரி மூடையும் என்ற பாடல் அடியின் மூலம் காவிரி பூம்பட்டினத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் பற்றி, காவிரி பூம்பட்டினத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் பற்றி கூறும் நூல். எழுதியாச்சா?
அடுத்தவங்க 6th புக் படிச்சவங்களுக்கு தெரியும், காவிரி பூம்பட்டினத்தினுடைய நகர வணிகர்கள் எவ்வளவு நேர்மையோட வணிகம் செஞ்சாங்க. கொள்வதுவும் மிகை கொள்ளாது, கொடுப்பதுவும் குறைவுபடாது, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, தான் கொடுக்கிற பொருளை குறைவா கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, தன் வாங்குகிற பொருளை நிறைவாக வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க, நடுநிலைமையோடு வணிகம் செய்கிற திறமையை உடையவர்கள். நீங்க பெரும்பாலும் மதுரையில நாலங்காடிகள் அல்லங்காடிகள் இருந்துச்சு. மதுரை காஞ்சி சொல்லுது, நாலங்காடி அல்லங்காடிகள் இருந்துச்சு. இன்னைக்கும் மதுரை நகரத்து வணிகர்களினுடைய விஷயம் என்னன்னா, காலையில ஒவ்வொரு கடைக்கு மேலேயும் ஒரு சின்ன சின்ன இருக்கையை வச்சிருவாங்க. புரிதல, வந்த உடனே கடையை ஓப்பன் பண்ணோன்னே, புரியுது இல்லையா, அந்த இருக்கை முன்னாடி வச்சிருக்காங்கல்ல, அந்த கடை முதல் வணிகம் முடிஞ்ச பிறகு அந்த முதல் சேர், வெளியே போட்டுக்க சேர் எடுத்து உள்ள வச்சிருவாங்க. இப்போ ஒரு 10 கடையில பொருள் வாங்கிட்டாங்க, 2 கடையில பொருள் வாங்கலைன்னா வருவாங்கல்ல ஆளு, அவங்கள அந்த கடையில போய் வாங்குன்னு சொல்லுவாங்க. ஏன்? யாருக்கும் வியாபாரம் இல்லாம இருக்கக்கூடாது, முதல் வணிகம் மட்டும், அது அவங்களுடைய மரபு. ஏப்ப அவரே கூட எடுத்து போட்டா அவருக்கு பணம் லாபம் தானே. ஆனா அது கிடையாது. அது மாதிரி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இல்லை 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 என்ற சொல்லே ஒரு இல்லாமையே என்ன பண்ணிடும், உருவாக்கிறோம். அவன் என்ன பண்ணணும், இருக்குன்னு சொல்லணுமா? தோரம்பருப்பு இருக்கா அப்படி போய் மதுரையில கேட்டீங்கன்னா பதில் பாசிப்பருப்பு இருக்குன்னு வரும். ஏன்? அது இல்லை. இன்னைக்கு பல ஹோட்டல்ல நிறைய ஊர்கள்ல அதை பின்பற்றுவாங்க. நீ அங்க போய் பார்த்து அடை தோசை இருக்கா, இல்ல இப்பதான் தீந்துச்சு. மசால் தோசை இருக்கா, இப்பதான் தீந்து. ஆனா உண்மையில அன்னைக்கு அவன் போட்டே இருக்க மாட்டான், இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, இப்பதான் தீந்துச்சு, இப்பதான் முடிஞ்சிச்சு. ஏன் அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு மரபு. நம்மளுமே இல்லை, அந்த எதிர்மறையான வார்த்தைகளை ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அப்ப காவிரி பூம்பட்டின வணிகர்களினுடைய நடுவு நிலைமை பற்றி கூறும் நூல் எது? பட்டினப்பால். எழுதிக்கோங்க, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். நன்னெஞ்சினோர் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற பாடலடியின் மூலம் காவிரி பூம்பட்டின வணிகர்களின் நடுவு நிலைமை பற்றி கூறும் நூல். புரியுதா? காவிரி பூம்பட்டின வணிகர்களின் நடுவு நிலைமை பற்றி கூறும் நூல். என்ன நூல் இது? பட்டினப்பாலை. அடுத்த நூல் கலித்தொகை. 2 பாட்டு வரி இருக்கு, கண்டிப்பா கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஏறு தழுவுதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏறு தழுவுதல் மீன்ஸ் மாடு பிடிக்கிறதா? ஏறு தழுவுதல் அப்படின்னா என்ன? காளைய, அதுக்கு பேர் என்ன? ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு அல்லது மஞ்சு விரட்டு அல்லது எருது விரட்டு. இப்ப எங்க ஊர் அலங்காநல்லூர், பாலமேடு ஜல்லிக்கட்டு பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? காளை எப்படி வரும், வீரர்கள் போய் அதை தழுவாங்க, அடக்குவாங்க. அதுல யார் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அந்த காளையை தழுவி ஓடுறாங்களோ அவங்களுக்கு பரிசு கோல்டு காயின் கொடுப்பாங்க, கார் கொடுப்பாங்க. லாஸ்ட் 16 காளையை அடக்கிய முதல்வருக்கு அரசு பணியை கொடுக்கணும்னு என்ன பண்ணாங்க முதல்வருக்கு. ஆமா, நாங்க அதெல்லாம் டிஎன்பிசி படிக்கிறவங்ககிட்டே சொல்லிடுறது, ஒண்ணு படி, இல்லைன்னா 10 காளை மாடை வாங்கிட்டு அங்கிட்ட எங்கிட்ட கிளம்பிடு. ஒண்ணு இங்கிட்டு படிச்சு பாஸ் ஆகு, இல்லைன்னா காளை மாட்டை அடக்கி கவர்மெண்ட் ஜாப் வாங்கி. ஆமா தானே? இப்ப புரியல, கார் எப்பவுமே கொடுப்பாங்க, வருஷம் காரு, அதிகபட்ச கார் 18 காலை அடக்குனவருக்கு கார். ரெண்டாவது 16 காலை அடக்குனா ராயல் என்ஃபீல்டு. ஆமா, நிறைய ஊர்கள்ல இறந்து போவாங்க இந்த பசங்க. இந்த ஒரு வருஷம் இதுக்காகவே வெயிட் பண்ணுவாங்க. இது ஒரு வேலை மாதிரி, காலையவே தூக்கிட்டு அலையிறது, அதை பயிற்சி கொடுக்கறது,
எந்த ஊர்ல ஜல்லிக்கட்டு நடந்தாலும் போறது, அவங்களுடைய வாழ்வாதாரமே அதான். புரியுது இல்லையா? அது அவருக்கு ஒரு மதிப்பு இருக்கும். பரவாயில்ல, இந்த ஊர்ல இத்தனை காலை வருது அடக்குனாரு அப்படி சொல்லி ஒரு பெருமை இருக்கும். ஆனால் எதற்காக அந்த காலை ஏறு தழுவுதல் என்கிற விளையாட்டை தமிழர்கள் கொண்டு வந்தாங்க? என்னால என்ன வீரத்தை காட்டணும்பா? வீரத்தை காட்டுறதுக்காகவா? சரி, எதுக்கு வீரத்தை காட்டணும்? திருமணத்திற்காக. கால இடங்கள் பொண்ணு கொடுப்பாங்க. கரெக்ட். எந்த நிலத்துல? முல்லை நிலத்துல. ஏறு தழுவுதல் எந்த நிலத்திற்குரிய விளையாட்டுன்னு கேட்பா? முல்லைக்கு. நீங்க பல பேர் மருதம் நினைச்சுப்பா. வயல் சார்ந்த நிலமா, அங்கதான வயலுக்கு, அங்கதான உழவுக்கு உதவுது, அங்கிட்டே உழுது விட்டு அங்கிட்டே ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க போல. 10 மணி வரைக்கும் உருட்டு 12 மணிக்கு ஜல்லிக்கட்டு நடக்கும் போல. அப்படி இல்லை. அது எந்த நிலம்னா முல்லை நிலத்தினுடைய மரபு. அப்ப கலித்தொகையில ஃபர்ஸ்ட் வரி கவனிங்க. எத்தனை பேர் இதை கவனிச்சிருப்பீங்க? பாருங்க, கலித்தொகையை தொகுத்தவருக்கு பேரு நல்லந்துவனார். தொகுப்பித்தவர் பெயர் தெரியாது. நல்லதுதானே? பரவாயில்ல, எதுக்குமே தெரியாதுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நம்மளும் ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம்ல. இங்க பாருங்க, கலித்தொகைக்கு நல்லந்துவனார். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா களி நல்லது அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். களி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஆனா இந்த களி வேற, அந்த களி வேற. ஓகேவா? ஆமா, இது வேற. களின்னு இந்த களி தெரியும்ல, களி நல்லது அப்படி போட்டுக்கிட்டா கலித்தொகைக்கு தொகுத்தவர் யாரு? நல்லந்துவனார். கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள். இந்த வரி கவனிச்சிட்டீங்களா? புக்ல கேள்விப்படுது இல்லையா? அந்த லைனே கேள்விப்படுது இல்லையா? இது கலித்தொகையில எங்க இருக்குன்னா முல்லைக்களில. யார் இத பாடினார்னா முல்லைக்களியை பாடிய சோழன் நல்லுருத்திரன். ஒரு குறிஞ்சி களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல் களின்னு இருக்கு. ஒரு களியை ஒரு ஆள் பாடியிருப்பாங்க. இது கேள்விப்படுறீங்களா? எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். இதுவும் கலித்தொகையில இங்கே ஏற்பட்டது என்ற பாடலடியின் மூலம் ஏறு தழுவுதல் பற்றி விளக்கும் நூல் இதுன்னு போடுவோம். ரெண்டாவது பாட்டு எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர் என்ற பாடலடியின் மூலம் ஏறு தழுவுதல் பற்றி விளக்கும் நூல் இது. ஃபர்ஸ்ட் வரி என்ன சொல்லுது? கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள். இங்க பாருங்க, கொல்லுகிற ஏற்றினுடைய கொம்புகளை பார்த்து அஞ்சுகிற ஆண்மகனை இப்பிறவியில் அல்ல, இனி வருகிற பிறவியிலும் ஆயர் குல பெண்கள் விரும்ப மாட்டாங்க. அப்ப முல்லை நிலத்துல திருமணம் செய்யணும்னு நினைச்சிட்டா அந்த கண்டிப்பாக கொல்லேற்றை தழுவி அந்த ஏறு தழுவுதல் வெற்றி பெற்றவனாக இருக்கணும். புரியுது இல்லையா? இல்ல அங்க கொல்லேறு தழுவ விரும்பலைன்னா அங்கிட்ட எங்கிட்டாவது போய் இப்ப நெய்தலுக்கோ பாலைக்கோ போய் கல்யாணம் பண்ணிட்டு பேசாம இருக்கணும். உங்களுக்கு புரியுதா?
முல்லை இல்லத்துல திருமணம் செய்யணும்னா இது ஒரு மரபு. புரியுது இல்லையா? சரி, இப்போ கொல்லேறு தழுவிய போற ஆண்மகன் எல்லாருமே வெற்றி பெறுவானா? கொல்லேறு தழுவுற ஆண்மகன் அனைவருமே வெற்றி பெறுவாங்களா? கண்டிப்பா கிடையாது. செத்துருவாங்க. எத்தனை பேர் சாவாங்க? கண்டிப்பா எல்லாரும் வெற்றி பெற மாட்டாங்க. சில பேர் இறந்து போயிடுவாங்க. ஏன்? மாடு முட்டுச்சுன்னா என்ன ஆகும்? மாடு முட்டுச்சுன்னா என்ன ஆகும்? இறந்து போயிடுவாங்க. ஆமாவா இல்லையா? அதான் பாருங்க, கொல்லுகிற ஏட்டினுடைய கொம்பு. செகண்ட் கான்செப்ட் பாருங்க, எழுந்தது துகள். எழுந்தது துகள் கால் அப்படி உள்ள வந்தோன்னு அப்படி தூசி எலும்போம். ஏற்றனர் மார்பு, வீரர்கள் தன் மார்பை ஏற்று நிப்பாங்க. குத்துனா நெஞ்சில குத்து அப்படி சொல்லி. காலை பார்த்துச்சு, ஓ நீ இப்படி சொல்றியா, கவிழ்ந்தன மறுப்பு. அப்படி கொம்ப கீழே என்னது சாட்சி காட்டுமா, இந்த வர்றேன் இது. அடுத்து பாருங்க, இந்த காட்சியை பார்த்து கலங்கினர் பலர். அப்ப அவர்கள் நெஞ்சை ஏற்று நிக்கிறாங்க, காலை மறுப்பை கவிழ்த்து காட்டுது. இந்த காட்சி அப்படி பார்த்தா கலங்கினர் பலர். அதை பார்க்க பயங்கரமா இருக்கும். இன்னொன்னு, முல்லைக்கடையில சோழன் நல்லூர் இன்னொரு பாட்டுல பாடுறான். என்ன பண்றான், அந்த போற தலைவன் சும்மா போக மாட்டான். இப்ப இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் மாதிரி வச்சுக்கோங்க, ஐபிஎல் மாதிரி நடக்குமா. 10 காளைகள் நிக்க வைப்பான், 10 பெண்களை நிப்பாட்டுவான். இந்த முதல்ல இருக்க வெள்ளி நிற காலை அடக்கிறவனுக்கு முதல் பெண்ணை திருமணம் செய்து வைப்போம். 2வது இருக்கிற கரிய நிலை காலை அடக்கிறவனுக்கு 2வது பெண்ணை திருமணம் செய்து வைப்போம். 3வது இருக்கிற சாம்பல் நிற காலை அடக்கிறவனுக்கு 3வது இருக்கிற பெண்ணை திருமணம் செய்து வைப்போம். முரசறைபவன் அறிவிப்பான், இவன் நோட் பண்ணிக்குவான் 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பர். இப்ப நம்பர் வேணும், ஏன்னா எந்த பெண்ணை விருப்பம் இருக்கோ அந்த பெண்ணை தானே அவன், அந்த காலை தான் அவன் அடக்குவான். அப்ப இப்படி நோட் பண்ணிக்குவான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை போதும் 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் இதுல ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னா அதை மட்டும் ரெடி பண்ணி நம்பர் நோட் பண்ணி அந்த காலை வரும்போது இவன் போய் அடக்குவான். இந்த போற தலைவன் ஒரு காலம் தான், அதுக்காக உங்களுக்கு 4 பெண்ணு கொடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது. நீ ஒரு காலை அடக்கிட்டா கல்யாணம் முடிச்சா கிளம்பிடுறான், நீ இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா அடக்குற அப்படின்னு அப்பெல்லாம் விட மாட்டாங்க. ஒரு காலம் அடக்குனா முடிஞ்சு போச்சு. புரியுது இல்லையா? அது வீரம் தானே. அதுக்கான 10 காலம் எடுக்க 10 பெண்ணை திருமணம் செய்வீங்க அப்படின்னு அப்படியே நீ இந்த உட்கார்ந்து இருந்த வர்றம்பாங்க. புரியுது இல்லையா? அப்ப என்னன்னா, காலை அடக்குறப்ப இந்த தலைவன் என்ன பண்ணுவான், தலைவி எங்கேயாவது உட்காந்துருப்பா தோழியோட, அங்க மேலதான் உட்காந்துருப்பா. அவளை பார்த்துட்டு சொல்லுவான், இன்னும் குறிப்பிட்ட நாளிகையில் உன் காலை என்ன பண்றேன், அடக்கி வெற்றி மாலை சூடி உன்னை திருமணம் செய்யறேன், இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு போவான். இப்ப தலைவி மேல உட்காந்து தோழிட்டு சொல்றா, இப்ப செத்த நேரத்துக்கு முன்னாடி ஒரு நாய் என்ன பண்ணுச்சு, சொல்லிட்டு போச்சு, உன் காலை அடக்கி உன்னை நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு ஒரு நாய் சொல்லிட்டு போச்சு. இப்போ சொன்னது எங்க கிடக்குன்னு பாரு. உங்களுக்கு புரியுதா? இப்ப சொல்லிட்டு போனவன் எங்க இருக்கா, என் காளைகளினுடைய கொம்புகளுக்கு மத்தியில கிடக்கான். போறப்ப இவன் என்ன சொல்லிட்டு போனா, உன் காலை அடக்கி வெற்றி மாலை சூடி உன்னை திருமணம் செய்வேன்னு சொன்னா. இப்ப இவனுடைய வயிற்றை கிழித்து இவன் குடலை என் காலை கொம்புகளில் வெற்றி மாலையாக என்ன பண்ணிருக்கு, சூடி இருக்கு. போகிற போது என் காலை வெள்ளை நிற காளையா தான் போச்சு. இப்ப அவனுடைய வயிற்று குருதி படிந்து என் காலை இப்ப எப்படி இருக்கு, சிவந்த நிற காளையாக காட்சியளிக்குது. இந்த காட்சியை பாருன்னு தோழி தலைவி தோழிட்டு சொல்ற மாதிரி ஒரு பாட்டு. நோக்கு அஞ்சான் பாய்ந்த பொதுவனை சாக்குத்தி கோட்டிடை கொண்டு குலைப்பதன் தோற்றம் காண். அவ அவ்வளவு அழகா சொல்றா அந்த பாட்டை. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, ஈவிரக்கம் இல்லாத பெண்கள் சங்க காலத்துல நிறைய பேர் இருந்திருக்காங்க. புரியுது இல்லையா? காரணம் ஏன், வீரம் கிடையாது. அது எப்படி ஒருத்தனுக்கு உயிர் போய்கிட்டு இருக்கு, இந்த அம்மா உட்காந்து வர்ணனை பாடிக்கிருக்கு. அப்ப ஆறுதலா 4 வார்த்தை சொல்லாட்டினாலும் பரவாயில்ல, புரிதல ஆஸ்பத்திரி கூட்டு போனாலும் பரவாயில்ல, அமைதியானாலும் இருக்கு. இது என்ன பண்ணுது, வர்ணனை பாடிக்கிறது. அது அப்படி இருக்கு இப்படி இருக்கு. அப்ப ஏன்னா அங்க இறக்கத்துக்கு வேலை கிடையாது. ஏன்னா வீரத்தின் விளைநிலமாக போற்றப்பட்ட நிலம் முல்லை நிலம். வெற்றி பெற்றா பெண்ணு, இல்லைன்னா மார்ச்சுவரி, அவ்வளவுதான். உண்டு அடக்கம், சுடுகாடு அடக்கம் பண்ணிட வேண்டியதா. உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்ப இந்த 2 பாட்டு வரி கலித்தொகையில உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்க புக்ல கூட வாடிவாசல் ஒரு பாடம் இருக்கா? 11th புக்ல வாடிவாசல், அதுல இந்த வரி வரும் பாத்துருக்கீங்களா? 9th இருக்கா? அதான் அந்த கலித்தொகை வச்சு ஒரு காட்சி. அப்ப அந்த 2 பாட்டு எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா கலித்தொகைன்னு சொல்ல தெரியணும். ஓகேவா? அப்ப பாடல் அடிகள்ல நீங்க முக்கியமா இருக்கிற 8 தொகை 10 பாட்டுல இது மட்டும். ஓகேவா? மிச்சம் இருக்கிற நூல் எல்லாமே அடுத்து வருது, அதெல்லாம் 1-2 பாட்டு வரிதான். ஆனா மொத்தமா படிக்க வேண்டியது இங்க மட்டும்தான்.
சொல்றது புரியுது இல்லையா? மிச்சம் எல்லாத்துக்குமே சும்மா ஜென்ரலா என்னவோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு முன்னாடி காட்சி பரிபாடல், ஆமா பரிபாடல் ஒண்ணு இருக்கு. சரி, பரிபாடல் மட்டும் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் தெரியாது, பாட்டு வரி எழுதிட்டு போறேன், வந்து எழுதினீங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் ஃபுல்லாவே சின்ன சின்ன பாடல் அடி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. நான் உங்களை திரும்ப திரும்ப சொல்லிட்டு பாட்டு வரியை மனப்பாடம் பண்ண தேவை இல்லை. என்ன பண்ணணும்? பொருள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அது எந்த நூல்ல இருக்கு, அது என்ன சொல்லுதுன்னு மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். ஓகேவா? பரிபாடல் போட்டு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லைன்னு போடுங்க. பிரேக் முடிச்சுட்டு வந்து இது எழுதிடுங்க. ஓகேவா?